அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வருடத்தின் புதிய தொடக்கம், புதிதாக வகுப்புகளை நாம் இன்னைக்கு தொடங்குறோம். நாம இது வரைக்கும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பொதுவாக தான் படிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா கடந்த வருடம் ஏறத்தாழ நவம்பர் மாதத்திலேயே சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருந்ததுனால அதுக்கப்புறமா என்னாச்சு, இன்டர்வியூ கிளாஸஸ் ஏறத்தாழ ஜனவரி வரைக்கும் இருந்தது. போன வருடம் 2024 ஜனவரியில் ஆரம்பிச்சு இப்போ 2024 ஜனவரி முடிஞ்சது. இது வரைக்கும் நாம எல்லாருமே சிவில் ஜட்ஜி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, ஏபிபி மொத்தமா நம்ம குழுவா படிச்சுட்டு வந்தோம். இப்போ ஏபிபி பிலிமினரி போயிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுனாக்கா அவங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் தனியா பிரிக்க வேண்டிய கட்டாயம். அதனால நம்ம குழுவுல இருந்து ஏபிபியை பிரிக்கிறது மட்டும் இல்லாம புதிதாக நம்ம குழுவுல சேர்ந்த சிவில் ஜட்ஜி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி குழுக்களுக்கு தனியாக வகுப்பு எடுக்க வேண்டிய கட்டாயம் மீண்டும் புதிதாக தொடங்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால புதிய தொடக்கம் நாம இன்னைக்கு இருந்து ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் புதிய முயற்சியாக நம்மோடு இருக்கிற இளம் வழக்கறிஞர்களுக்கு கீழமை நீதிமன்றத்தின் பிராக்டிஸ் முதற்கொண்டு உயர் நீதிமன்றம் தொழில்முறை வரை கற்றுக் கொடுக்கலான்ட்டு ஒரு புதிய முயற்சி தொடங்கி இருக்கும். அந்த வகுப்பும் இன்று முதலே தொடங்கலாம். அப்போ இன்னைக்கு புதிய வகுப்புகளை தொடங்குறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் மற்றும் வகுப்பாக இன்னைக்கு நாளை முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால இன்னைக்கு வந்து புதிய வகுப்புகள் தொடங்குது. இது ஜஸ்ட் எல்லாருக்குமான ஒரு முன்னுரை, அதாவது இன்ட்ரடக்ஷன் கிளாஸா நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு இருந்து நிச்சயமா இன்னைக்கு நைட் ஆர் நாளைக்கு டைம் டேபிள் உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிரும் வெப்சைட்ல. என்ன இன்னைக்கு சிவில் ஜட்ஜி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கிளாஸ், என்ன இன்னைக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் கிளாஸ் இருக்கும், என்னைக்கு வந்து ஜூனியர் ட்ரைனிங் கிளாஸ் இருக்கும், என்னைக்கு கன்சூமர் கிளாஸ் இருக்கும், என்னைக்கு ஏபிபி கிளாஸ் இருக்கும். எல்லா ஷெடியூலையும் பிரிக்கிறோம். 5 ஷெடியூலா பிரிச்சு பிளான் போடுறோம். மேக்சிமம் எல்லாருக்குமே வீக் டேஸ்ல காமன் கிளாஸ் ஒரு 3 to 4 டேஸும், ஜெனரல் இந்த யாரு பிராக்டிஸ் ட்ரைனிங் வீக்லி ஒரு 3 கிளாஸஸும், மெயின்ஸுக்கு வீக்லி ஒரு 3 கிளாஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் டைம் டேபிள் படி பிரிஞ்சிடும். அப்போ நீங்க காமனா எல்லா கிளாஸும் இத்தனை நாள் மாதிரி ஒரே பிளாட்ஃபார்ம்ல எல்லாருமே அட்டன் பண்ண முடியாது. பர்டிகுலரா அந்தந்த குரூப்ல இருக்கிறவங்க தான் அந்தந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால நாளை முதல் தனித்தனியான ஒரு லிங்க்கும் தனித்தனியான கிளாஸும் தொடங்கலாம்னு இருக்கிறோம். அதனால அந்த வகையில வந்து நாம இன்னைக்கு இந்த தொடக்க கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். சரியா? நாம எப்பயுமே முதல்ல நாம கிளாஸ் ஆரம்பிக்கணும், நாம ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிப்போம். நம்ம இன்விடேஷன்ல அதுதான் இருக்கும். என்னன்னு போடுவோம்? தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா. தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா. இதுதான் இந்த அர்த்தம். யார் தர்மத்தை காத்து நிற்கிறார்களோ அவர்களை தர்மம் காத்து நிற்கும். இதே தான் சட்டத்துக்கும் போடணும். ஹூ ப்ரொடெக்ட் லா, லா ப்ரொடெக்ட். அப்போ நாம எப்பயுமே இந்த தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா அப்படின்ற வார்த்தைய முதல்ல வகுப்பு ஆரம்பிக்கும் போதும் சரி, நோட் புக்லயும் முதல்ல எழுதிக்குவோம். நம்ம எல்லா கிளாஸ்லயுமே இதான் எழுதிக்குவோம். இததான் அவையார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அறம் செய்ய விரும்புன்னு சொல்லிக்கிறாங்க. அறம் செய்ய விரும்பு. நாம ஆட்டிடியூட்லாம் மறந்துட்டோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சனம், இயல்வது கரவேல், ஈவது விலகு, குடுத்துனே இருக்கணும். ஈவது விலகு. அதனாலதான் இங்க நாம வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். இங்க எப்படி மணிமேகலை அக்ஷய பாத்திரம் கொண்டு இந்த உலகத்தின் பசியெல்லாம் ஆத்தினாங்களோ, அந்த மாதிரி இந்த போதி இங்கு ஒரு வழக்கறிஞர்களுக்கு அறிவு பசியை தீர்க்கிற ஒரு அன்ன பாத்திரமாக இங்க விளங்கணும். அதாவது ஈவது
இலகே அப்படின்ட்டு நாங்க இதை கொடுத்துட்டே இருக்கலாம். ஈவது விலகு ஊக்கமதை கைவிடாது. அப்படி ஆத்திச்சூடிலாம் 1ஆம் கிளாஸ்ல படிச்சது இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கு தானே? இருக்குதா? நடுவில் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இல்ல. அப்போ நமக்கு நல்ல விஷயங்களை தான் அவங்க மறக்கிறது. அப்போ அறம் செய்ய விரும்பு, காதற்ற ஊசியும் மாறாது தான் கடைவெளிக்கே. அதனால இங்கிருந்து எதையும் எடுத்துன்னு போக முடியாது. இருக்கிறதெல்லாம் கொடுத்துடலாம், இருக்கிறதெல்லாம் கொடுக்கலாம், கொடுத்துட்டே இருக்கலாம். அதனால அறம் செய்ய விரும்பு, இதுதான் நம்ம போதியோட தாரக மந்திரங்கள். இதை நோக்கிய பாதை, இதை ஒரு ஆணி வேறாக ஒரு கொள்கையாக வச்சுதான் நாம இந்த வகுப்புகளும் இந்த அகாடமியும் இயங்கிட்டு இருக்கு. அதனால இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட், நம்மளுடைய நோக்கத்தின் நம்மளுடைய பாதையின் நோக்கம் இதுதான். சரியா? ஓகே. நாம இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிறைய கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். சரி, இதெல்லாம் எப்படி படிக்கிறது தெரியணுமா இல்லையா? அதுதான் இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ நம்ம ஒரு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் படிக்கிறோம், இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் படிக்கிறோம், ஏபிபி எக்ஸாம் படிக்கிறோம், இல்ல நீங்க கன்சூமருக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க, அப்ளிகேஷன் முடியல, அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்றோம். அப்ளிகேஷன் கொஞ்சம் எல்லாரும் போறதோன்னு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா என்ன படிக்கலாம், எதை படிக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நம்ம சிலபஸ படிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அதானே? அப்போ சிலபஸ படிக்கணும், அப்போ கால்பர் வரட்டும், சிலபஸ் வரட்டும், சிலபஸ படிச்சுட்டா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றது நம்ம ஆளுங்க ஒரு தோராயமா முடிவு எடுத்து வச்சுக்கிறான். இப்போ சிலபஸ படிக்கணும் அப்படின்றது சரியா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ அந்த பதவிக்கான தகுதி என்னவோ அதை படிக்கணும். அப்போ சிலபஸ படிக்கணும்ன்றது வேற. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏபிபி சிலபஸ்ல 54 மைனர் ஆக்ட், மேஜர் ஆக்ட் 6 எல்லாம் சேர்த்து ஒரு 60 ஆக்டா போட்டு வச்சுக்கலாம். இந்த 60 ஆக்டும் படிக்கணுமா? 60 ஆக்டும் மனப்பாடம் பண்ணிட்டு தான் போனாதான் இந்த ஏபிபி பாஸ் பண்ண முடியுமா? சத்தியமா இல்ல. இது ஏபிபி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரியும், அதுவும் தெரியும். அப்போ எதை படிக்கணும்? அப்போ சிலபஸ் முழுசா படிக்கணுமா அப்படின்னா, சிலபஸ்ன்றது என்னது? இந்த ஏரியாவோட உங்க தகுதியை நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு பாடமுறை தான் சிலபஸ். ஆனா அந்த பதவிக்கான தகுதியும் ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த பதவிக்கு நீங்க தகுதி உடையவரா அப்படின்றத இந்த சிலபஸை வச்சு என்ன பண்றாங்க, சோதிப்பாங்க. அப்போ எந்தெந்த விஷயம் இந்த சட்டங்கள்ல தெரியுது அப்படின்ற ஒரு ஓவரால் வியூல தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுவாங்க, மெயின்ஸும் அதுலதான் செக் பண்ணுவாங்க, இன்டர்வியூவும் அதை வச்சுதான் எடுப்பாங்க. அப்போ ஒரு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு சிலபஸ் இருந்தாலும் உங்களுடைய ஒரு நீதிபதி ஆகிறதுக்கான ஒரு குறைந்தபட்ச தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்றதுதான் அந்த ஓவரால் வியூவா இருக்கு. அப்போ ஒரு சிபிசி ஒரு சிலபஸ்னா சிபிசில என்ன தெரிஞ்சிருக்கணும்? சிபிசி மொத்தமா 158 செக்ஷன், 52 ஆர்டர். இங்க வந்து அப்பண்டிக்ஸ்ல ஏ டு ஐ, ஏ டு ஐ, ஏபிசிடி ஏபிஏடி ஐ, இத்தனை அப்பண்டிக்ஸ் இருக்கு. அது இல்லாம சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கு. இது பூரா தெரிஞ்சாதான் சிபிசி. தி கோட் இன்க்ளூட்ஸ் ரூல்ஸ் அப்படின்றாங்க. இவ்வளவும் சேர்ந்தாதான் என்னது தி கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜரா இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமுக்கும் போகணுமா? ஏன்னா சிபிசி சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமானா இல்ல. அப்ப நாம எதை படிக்கிறோம்? நிறைய பேருக்கு அப்பண்டிக்ஸ்ல ஏ டு ஐ இருக்குதுன்னே தெரியாது. அப்பண்டிக்ஸ் ஏவுல எத்தனை ஃபார்ம் இருக்கு, பில எத்தனை ஃபார்ம் இருக்குன்னு தெரியாது. அப்பண்டிக்ஸ் ஏ எதை பத்தி சொல்லுது, பி எதை பத்தி சொல்லுது, சி எதை பத்தி சொல்லுது, டி எதை பத்தி சொல்லுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம முழுசா படிக்கிறதும் இல்லை, முழுசா படிக்க வேண்டிய சூழ்நிலையை நமக்கு ஏற்பாடு. புரியுதா? அப்போ எதை படிக்கணும், எதை கேட்பாங்க அப்படின்னு தெரியுது. சிமிலர்லி சிஆர்பிசி இருந்தா சிஆர்பிசி, சிஆர்பிசில ஓல்டு சிஆர்பிசி இருக்கு, நியூ சிஆர்பிசி இருக்கு, கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இருக்கு. அது இல்லாம என்னது நிறைய கிரிமினல் மைனர் லாஸ், மைனர் ஆக்ட் இருக்கு, அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் மொத்தமா படிச்சாதான் ப்ரொசீஜர் லா படிக்கணும். இதெல்லாம் எவ்வளவு படிக்கும்?
எங்க படிக்கிறது? சிலபஸ்லயே இல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிவில் ஜட்ஜி எக்ஸாம்ல லிமிடேஷன் ஆக்ட் சிலபஸே கிடையாது. லிமிடேஷன் ஆக்ட் சிலபஸே கிடையாது. ஓபி ஷூட் வேல்யூஷன் ஆக்ட் என்ன கிடையாது, சிலபஸே கிடையாது. சிலபஸே கிடையாது. இப்ப நீங்க ஒரு ப்ரோனோட் சூட்டு இல்ல ஒரு பார்ட்டிஷன் சூட்டு எதையோ ஒரு சூட்டு போடுறாங்க. அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட் உங்களுக்கு கேட்டுறாங்கன்னா, இப்போ whether the suit barred by limitation, the court be not paid properly அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்துட்டா உங்களுக்கு எங்களுக்கு சிலபஸ்லயே இல்ல. ஓபி ஆக்டும் லிமிடேஷன் ஆக்டும் எங்களுக்கு சிலபஸ்லயே இல்ல, அதனால நாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுத மாட்டோம், இந்த இஷ்யூஸ் நாம பதில் சொல்ல முடியுமானா இல்ல. அப்போ நீங்க பாருங்க, சிலபஸ்ன்றது வேற, உங்களுடைய அறிவை சோதிக்கிறதுக்கு அவன் வச்சுக்கிற டெஸ்ட் வேற. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்பார்ட் சிலபஸ் நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும். அப்போ சிலபஸ் தாண்டி நிறைய தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் உள்ள இருக்கிறதையும் பூராத்தையும் தெரிஞ்சுக்கணுமா இல்ல தேவைக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ எது தேவை, இந்த கேள்விதான் நம்ம இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ ஒரு சட்டத்தையும் முழுதாக படிப்பது என்பது வேறு, அப்போ முழுதாக புரிந்து கொள்வது என்பது வேறு. அப்போ எல்லா சட்டத்தையும் படிக்கிறதை விட்டுட்டு எல்லா சட்டத்தையும் அதை புரிதல் ஒரு சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டோம்னா இப்ப எல்லாமே நமக்கு ஈஸியா போயிடும். அப்போ படிக்கிறது என்னன்னா, இந்த எக்ஸாம் உங்களுக்கு நடத்துறான் பாருங்க, அவன் எதை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏபிபி எக்ஸாமா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, சிவில் ஜட்ஜி, என்ன எக்ஸாம் இருக்கா, ஒரு நீதிபதி கிட்ட என்ன எதிர்பார்ப்பான், ஒரு கீழமை நீதிபதினா ஒரு முன்சிப் கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கிட்ட எவ்வளவு அறிவு இருக்கணும்னு எதிர்பார்க்கணும், ஒரு பிபிக்கு ஏபிபிக்கு என்ன அறிவு இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். இப்படி இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த எக்ஸாமை நாம அப்ரோச் பண்ணணுமே தவிர அட்டை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசியில என்ன ஆகுனா படிச்சுட்டு பாஸ் பண்ணிடலாம், ஆனா இன்டர்வியூ போக வெயிட் பண்ணி போவாங்க. காரணம் அவங்க எதிர்பார்க்கறது வெறும் புத்தகம் மட்டும் அல்ல. இதை நாம நல்ல கண்கூடாக போன முறை சிவில் ஜட்ஜி எக்ஸாம் இன்டர்வியூல நாம பார்த்தோம். அப்போ நல்லா படிச்சுட்டு கடகடன்னு புத்தகத்தை பூரா மனப்பாடம் பண்ணிட்டு போனவங்க கர்றப்பா போனவங்கன்னா சோர்ந்து போய் வெளியே வந்துட்டாங்க. காரணம் அங்க கேள்வி எதுவுமே புத்தகத்துல இருந்து கேட்டாச்சு. அப்போ வெறும் புத்தகமும் வெறும் சிலபஸும் உங்களுக்கு இன்டர்வியூல ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுக்கு ஒரு 100 மார்க் கொடுத்து வச்சுக்கிறான், அதுக்கு உதவாது. அப்போ நாம படிக்க வேண்டியது வெறும் புத்தகமும் மட்டுமல்ல. வெறும் புத்தகம் உங்களை இன்டர்வியூல ஃபெயில் ஆகி கொடுக்கும். அப்போ அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அத முழுசா கத்துக்கணும். அப்போ படிக்கணும்ன்றது வேற, கத்துக்கணும்ன்றது வேற. இப்ப நாம இங்க கற்றுக் கொடுக்கிறோம், என்ன கொடுக்குறோம், சட்டத்தை கற்றுக் கொடுக்கிறோம், மனப்பாடம் பண்றது. அப்போ தெளிவான சட்ட புரிதல் இருந்தால் போதும், என்ன பண்ணிட முடியும், எல்லா புக்கையும் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், என்ன பண்ணிட முடியும், இந்த எக்ஸாம் ஈஸியா ஜெயிச்சார். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா எந்த மாதிரி ஒரு சட்டத்தை படிக்கணும், எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிம்மதியா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா படிக்கிற ஒரு டைமை ஒதுக்கணும். அப்போ முதல்ல நாம படிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மேக்சிமம் நான் என்னோட அனுபவத்தை தான் இங்க சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் ஏறத்தாழ 2004 முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் அப்ளிகேஷன் போனேன். அந்த எக்ஸாம் நான் படிக்க முடியல, ஒழுங்கா எழுதுல, சும்மா ஒரு அனுபவத்துக்காக போயிட்டு வந்தாச்சு. அதுல உனக்கு சோதிக்கலாம். 2004 ஓகேவா. அதுக்கப்புறமா 2008, 2010, 12 லைனா 2019 வரைக்கும் எக்ஸாம் எழுதணுமா. ஏறத்தாழ இந்த 20 வருடமா எக்ஸாம் எழுதி 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 சேர்த்தன அனுபவம் தான் இந்த ஒரு அகாடமியில இந்த நான் இப்ப ஒரு நாள் பேசணும்ல, ஒரு ஜட்ஜி கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு ஏபிபி கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு மாவட்ட நீதிபதி கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்றதான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ படிக்கிறதுனா நிறைய புக்கை படிக்கணும், அது இல்லாம பிராக்டிஸும் படிக்கணும், நிறைய பிரச்சனைகளையும் படிக்கணும்.
அப்போ லேர்னிங் லான்றது கோர்ட்ல என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமா இவங்க கேள்வியை செட் பண்றாங்க. அப்போ டு யூ நோ அபவுட் தி ப்ரொசீஜர் பிஃபோர் தி கோர்ட் அப்படின்னு முதல்ல பாக்குறாங்க. அப்போ சட்டத்தை படிக்கிறது கோர்ட்டோட சேர்ந்து படிக்கணும். கோர்ட்டோட நடைமுறைகள், கோர்ட்ல ஒரு வழக்கு எப்படி நடக்குது, எதெல்லாம் கோர்ட்டுக்கு தேவை அப்படின்றத பொறுத்து தான் என்ன பண்றாங்க, இந்த கேள்வித்தாள்கள்லாம் செட் பண்றாங்க. அப்போ படிக்கிறதுன்றது எதை படிக்கணும் அப்படின்னா அட்டை டு அட்டை படிக்கணும்னா தேவையில்ல. அதே மாதிரி எப்ப படிக்கணும் அப்படின்றது தான். இப்ப நான் எப்படி படிச்சேன்றது தான் இப்ப சொல்ல வந்தேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த காலத்துல 2000 லா காலேஜ் படிக்கும் போது சரி, நான் சிவில் ஜட்ஜி ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி, தனிமையில படிப்பேன். அப்போ எந்த சத்தமும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம படிக்கிறது. அப்போ படிக்கும் போது உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா நான் ப்ரிப்பேர் பண்றது காலை நேரம் தான். 4 மணிக்கு எழுந்திரிங்க, 7 மணி வரைக்கும் படிச்சீங்கன்னா இதுவே போதுமானது. ரெகுலர் ஸ்டடி. அப்போ காலை எழுந்தவுடன் படிப்பு. யார் சொல்றது? காலை எழுந்தவுடன் படிப்பு. அப்ப காலையில எப்ப எழுது? நம்ம ஆளுன்னா 10க்கு தான் எழுறாங்க. படக்குன்னு பல்ல வலிக்கிட்டு நேரா வெள்ளத்தை காய் போட்டு போட்டுருவாங்க. 10:30 மணி போச்சு. புரியுதா? காலை அப்படின்றது என்னது? அதிகாலை தான். காலைல 10 மணின்றது காலை இல்லை, அது மத்தியானம். அப்போ காலை எழுந்தவுடன் படிப்பு. இதெல்லாம் சும்மா சொல்லி வச்சுட்டு போகல. அடிக்கடி நாம சொல்லுவோம், நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல. மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல. நிறைய நீங்க மூட நம்பிக்கைன்னு சொல்றது எல்லாமே அறிவு சார்ந்ததா இருக்கு. அப்போ காலையில 4 மணிக்கு எழுதணும் படிக்கிறதுக்கு. அதனாலதான் நம்ம 4:30 கிளாஸ்னே ஒண்ணு வச்சிருக்கோம். 4:30 மணிக்கு நம்ம மூர்த்தி எல்லாம் பாத்தீங்கன்னா, சார் 4:30 மணிக்கெல்லாம் நாங்க எழுந்து வாக்கிங் போகும்போது உங்களுக்கு கிளாஸ் ஒண்ணு முடிச்சிடறோம். நீங்க கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நாங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டு புத்துணர்ச்சியோட இருக்கிறோம். அப்போ 4 மணிக்கு ஒருத்தன் தூங்கி இருந்தானா அவனுக்கு தோல்வியே இருக்காது. அப்போ சூரியன் உதிக்கும் முன்னாடி யார் இருந்து தன்னுடைய பணியை தொடங்குறாங்களோ அவங்களுக்கு தோல்வியே இருக்காது அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால காலையில 4 மணிக்கு எழுந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களை தோல்வி அண்டாது. இன்னொன்னு, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க கற்கின்ற கல்வி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா உங்களுடைய மூளையில போய் அடையும். உங்களுக்கு மறக்காது. ஃபர்ஸ்ட் காலையில படிக்கிறத ஒரு தொழிலா வச்சுக்கணும். அப்ப காலையில 4 மணிக்கு எழுதணும்னா நைட் எப்ப பாடுதான்? நைட்டு சீரியல் கீரியலு, கொரியன் சீரியலு, கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 12 படுத்தா போதுமா சார் அப்படின்றாங்க. இப்ப நம்ம ஆளுங்க ராத்திரி சாப்பிட்றதே மிட் நைட் பிரியாணியில தான் ஆரம்பிக்கிறாங்க. 12 மணிக்கு ஒரு ஏரியாவில் மிட் நைட் பிரியாணி நல்லா இருக்கு, 2:30 மணிக்கு ஒரு ஏரியாவில் பிரியாணி நல்லா இருக்குன்னு கிளம்பிடுறாங்க. அப்போ உணவு பழக்க வழக்கங்களை முழுசா மாற்றும். என்ன? உணவே மருந்து, மருந்தே உணவு. திருமூலர் வாக்கு. திருமூலர் தெரியுமா இல்லையா? திருமூலர் சொன்னது உணவே மருந்து. அப்போ ஒரு உணவு, நீங்க மனசும் உடம்பும் நல்லா இருக்கணும்னா சரியான உணவை சாப்பிடணும். அப்போ உணவு உண்பதற்கெல்லாம் ஒரு டைம் வச்சுக்கணும். காலையில நைட் 8 to 9 சாப்பிட்டு 8 மணிக்கு நீங்க நைட் சாப்பிட்டு 9 மணிக்கு தூங்கிடும். 9 மணிக்கு மேல முடிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால காலையில இருந்து படிக்க முடியாது. அப்போ உணவு நேரம், தூங்குற நேரம் எல்லாமே என்ன பண்ணணும்? 9 மணிக்குள்ளார நீங்க தூங்கிடணும். 9 மணிக்கு நீங்க பெட்டுக்கு போயிடணும். சார், எங்க ஆபீஸ்லயே 9 மணிக்கு தான் ஆபீஸை விட்டு போடுறாங்க. வீட்டுக்கு போனா 10, 11 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு 12 தூங்குறோம் அப்படின்னா நீங்க போய் வக்கீல் தொழிலே பார்க்கலாம். ஜுடிஷியரி ப்ரிப்பரேஷனுக்கு வரும்போது எல்லாரோடையும் சேர்ந்து நாம போட்டி போடணும். என்ன? அப்போ கல்வி கத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உறவு முறைகளும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் மாத்தணும் நீங்க. அப்போ 9 மணிக்கெல்லாம் என்ன பண்ணணும்? சாப்பிட்டு தூங்க போயிடணும். நைட்ல மிதமான செரிமானமான உணவுகள், முக்கியமா எண்ணெயெல்லாம் ராத்திரில சாப்பிடறது தவிர்த்துடணும். ராத்திரி ஆனா பிரியாணி சாப்பிடறதுலாம் நிறுத்திடணும்.
என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க, கைத்தன்றதுக்கு படிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, அப்போ நீங்க நிம்மதியா தூங்கினா மட்டும்தான் நிம்மதியா படிக்க முடியும். அப்போ தூக்கத்துக்கும் உங்க மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனாலதான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க. காரணம், நீங்க அதிகமா நீங்க நான்லாம் பாத்தீங்கன்னா நிம்மதியா தூங்கிடுவான். இப்ப இந்த சோழா மேல் 2 நிமிஷம் உட்கார்ந்து கொடுப்பாரு, அடுத்த செகண்ட் நான் தூங்கி நிற்பேன். பெட்ரோல் நின்று தூங்கி வந்துடுறேன். திருமணம் ஏறி சென்ட்ரல் ஏர்மோட்டுக்குள்ள ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்து இறங்கிடுறேன். தூக்கம்லாம் ஒரு வரம். தூக்கம்லாம் வரம். அப்போ உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் சுத்தமா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? தூங்க முடியும். அப்போ நல்ல உணவு, நல்ல உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? நல்லா தூங்க முடியும். நல்லா தூங்கினாதான் உங்க மூளை நல்லா வேலை செய்யும். மூளை நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல அதிகமான கலோரிஸ் எது எடுத்துக்குதுன்னா, நம்ம கை காலு ஓடுறோம், வேலை செய்யறோம், நமக்கு இந்த உடல் தானே எடுத்துக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். நான் நிறைய இந்த உடல் உறுப்புகளிலேயே அதிகமான வேலை செய்யற ஒரே உறுப்பு வந்து மூளை தான். இந்த மூளை தான் இந்த எல்லா உறுப்புகளையும் இயக்குது. அப்போ நீங்க கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பிராணிகள்லாம் வயிறு தான் பறிச்சுக்கோங்க. நிறைய பேர் பாருங்க, கோவமான ஒரு தட்டு பிரியாணி எடுத்து ஏதோ ஒரு வீட்டுல சோற போட எடுத்து போட்டு சாப்பிட்டு தூக்கிடுவாங்க. பாத்துக்கிறீங்களா? கோவம் வந்தா சாப்பிடறவங்கள பாத்துக்கிறீங்களா? நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய கோவம் வந்து டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுருணும். அப்போ மூளை என்ன ஆகும்? மூளை எல்லாம் சாந்தமாயிடும். இப்போ நல்லா சாப்பிட்டீங்கன்னா கோவம்லாம் குறைஞ்சிடும், டென்ஷன் குறையும். அப்போ கோபத்துல இருக்கிறவங்க, சோகத்துல இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க. பாத்துக்கிறீங்களா? அப்போ இது என்ன ஆகுதுன்னா உங்க மூளைய இன்னும் பலவீனப்படுத்திட்டே இருக்கும். அப்போ நீங்க சாப்பிடாம இருக்க இருக்க மூளை பலவீனம் அடையும். அப்போ சோகமாவே தான் இருந்துருப்பீங்க, ஃப்ரெஷ் அப்பா ஆக மாட்டீங்க, பிரெயின் ஆக மாட்டீங்க, உங்களுக்கு எல்லா உடலும் சோர்ந்து போகும். அப்போ உணவு தான் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கோம், அழகாக வச்சிருக்கோம். இப்ப நீங்க நல்லா சாப்பிட்டுக்கிறவங்க தான் அழகா இருக்க முடியும். டயட்ல இருக்கிறவங்க அழகா இருக்க முடியாது. என்ன? அப்போ டயட்னா ஆரோக்கியமான உணவா இருக்கும். அப்போ நீங்க மனசும் உடம்பும் அறிவும் நல்லா இருக்கணும்னா உண்மையிலேயே நல்ல உணவு சாப்பிடணும். கொஞ்சமா சாப்பிட்டாலே காந்திஜி மாதிரி குடிச்சாலே ஆட்டுப்பாலா குடிக்கணும். அப்படிதானே? வெள்ளாட்டு பால் அப்படிதானே குடிச்சிருந்தாரு இல்லையா? அப்போ ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான தூக்கம், என்ன எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு மனநிலை, இதெல்லாம் நீங்க எக்ஸாமுக்கு படிக்கும் போது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு நல்லா தெரியும், என் கூட பயணம் பண்ற யாராவது 2018 இருந்து என் கூட இங்க பயணம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் படிக்க வேணாம்னு சொல்லுவோம். பாத்துக்கிறீங்களா? இப்ப ஏபிபி எக்ஸாம்னு 2 நாள் சொல்லிட்டு பசங்களுக்கு உங்களுக்கு 2 நாளைக்கு டெய்லி பிரியாணி, சோறு, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னோ இங்கே சமைச்சு போடுறீங்க இருக்கிறவங்களுக்கு. ஆனா புத்தகம் மட்டும் எடுக்கக்கூடாது. சாப்பிடணும், தூங்கணும். இதுதான் இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன். எப்பயுமே நம்ம அகாடமியில இதுதான் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸாம் எழுதுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டு முழுசா தூங்கணும். முழுசா தூங்கணும், ஜாலியா ஊர் சுத்தணும். இந்த மூளையும் உடம்பும் ஃப்ரீயா இருக்கு. அப்படி ஜாலியா இருந்துட்டு காலையில எழுந்துட்டு போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நான் இது என்னுடைய அனுபவத்துல உணர்ந்தது. நிறைய பேர் கடைசி 2 நாள் தான் படிப்பாங்க. நான் படிக்கவே மாட்டேன். கடைசி 2 நாள் புத்தகத்தை பூரா மூட்டை கட்டி வச்சிருவேன். ஆள் டிக்கெட்டு பேனாவை மட்டும் எடுத்து சாமி கும்பிட வச்சிருவேன். போகும்போது அதை மட்டும் தேடக்கூடாதுன்னு கரெக்டா குளிச்சுட்டு ஃப்ரீயா அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு ஆள் டிக்கெட் பேனா மட்டும் தான் எடுத்துன்னு போவான். நிறைய பேரு எக்ஸாம் சாப்டருக்கு 2-3 புக்கோட வந்து இறங்குறாங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன். எக்ஸாம் ஹாலுக்கு வரும்போது 2 பேர் புக் போய் எடுத்து கூட்டு வராங்க. எல்லா புக்கையும் தூக்கி வந்து வாசல்ல கொட்டி வச்சு அங்க உட்காந்து படிப்பாங்க. ஆனா இது வரைக்கும் நானு 2 நாளைக்கு முன்னாடி புக்கை எடுத்ததே இல்லை. எக்ஸாம் 2 நாளைக்கு முன்னாடி புக்கை தொட்டதே இல்லை. இப்படி நான் படிச்சதுனால நான் 2 முறை ஸ்டேட் ரேங்க் எடுத்தது. அப்போ இது வெற்றியின் ரகசியங்கள் ஒண்ணு. இதை தோத்து போனோம்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா வெற்றி பெற்றவங்க நான் என்னோட ரகசியம்னு சொல்றேன். ஏத்துக்காது இருக்கும். அப்போ இந்த 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு முன்னாடி நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும். அப்பதான் புக்கே வாங்கி 2 நாள் தான் 2 புக்கை படிக்க போறோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கடிச்சு 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு புக்கு, கடிச்சு 2 நாளைக்கு 2 புக்கு வச்சிருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது.
அப்போ புக்கு படிக்கிறதுன்றது வெறும் செக்ஷனை படிக்கிறதுன்றது இல்ல, வெறும் செக்ஷனை படிக்கிறது இல்ல. நான் நிறைய புத்தகங்களை வெறும் கதைகளாக தான் சேகரித்து வச்சிருக்கேன். வெறும் கதைகளாகவே சேகரித்து வச்சிருக்கேன். ஒரு சட்டத்தை எடுத்துக்கினா எது தேவை எது தேவையில்லை, எல்லா மைனர் ஆக்டுக்கு இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கிறேன் நான். நீங்க எந்த சட்டத்தை சொன்னீங்கனாலையும் அது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், கடகடன்னு சொல்லிடலாம். திடீர்னு ஒரு கேஸ் வருது, நேற்று ஒரு கேஸ் போன் பண்றாங்க, சார் இந்த மாதிரி அட்டம் டு சூசைடு இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க அப்படின்னா டக்குன்னு நாம இன்னொரு ஆக்ட் ஓடும். சார் அட்டம் டு சூசைடுன்றது இட் இஸ் எ டிசீஸ், இது ஒரு வியாதி. சயின்டிபிக்கலா தற்கொலை எண்ணம்ன்றதும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றதும் இது என்ன, இது ஒரு மனவியாதி அப்படின்னு நாம சொல்லல, ஒரு ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. மென்டல் ஹெல்த் ஆக்ட் 2017. அந்த சட்டத்துல தற்கொலை என்றதும் தற்கொலை முயற்சி என்றதும் என்னது, ஒரு மனநோய். அவர்களுக்கு என்ன பண்ணணும், முறையான சிகிச்சை அளிக்கணுமே தவிர அவங்க தண்டிக்கதோ வழக்கு போடவோ அவங்களை மிரட்டவோ எதுவும் காயப்படுத்தவோ கூடாது. அவங்களுக்கு முறையான சிகிச்சை தான் கொடுக்கணும். இது ஒரு நோயின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது ஒரு நோயின்னு சொல்றாங்க. ஜேஜே ஆக்ட்ல நிறைய சைல்டு கான்ஃபிளிக்ட் வித் லா அப்படின்னா சின்ன வயசுல அவங்க ஏதோ ஒரு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால அவங்க சில குற்றவாளிகளாக மாறி இருக்கலாம். அதனால அவங்க குற்றவாளியா பார்க்காதீங்க, தி சைல்டு கான்ஃபிளிக்ட் வித் லான்ற வார்த்தையை வச்சிருக்கான், அவங்களை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தண்டனை கொடுக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு ஒரு சட்டத்தை ஏற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு சட்டத்தை படிக்கும் போது ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு கருப்பொருள் இருக்கும். அந்த கருப்பொருளை சுற்றியும் தான் என்ன பண்ணும், இந்த சட்டம் நகர்ந்து. அப்போ எதை சுற்றி, இப்ப எப்படி இந்த பூமியும் இந்த உலகமும் சூரியனை மையமாக வச்சு சுத்திட்டீரோ அந்த மாதிரி ஒரு ஒரு சட்டத்துக்கு பின்னாடி ஒரு கருப்பொருள் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு கொள்கைகள் இருக்கும். ஏதோ ஒரு இந்த நாட்டுல ஒரு ஒரு குற்றத்தை குறைக்கிறதுக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அப்போ எதை நோக்கி அந்த சட்டம் போயிட்டு இருக்கு, எதுக்காக இந்த சட்டம் வந்தது, இது என்னெல்லாம் பண்ணுது, இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து படிச்சோம்னா ரொம்ப ஈஸியா அந்த சட்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ சட்டத்தை வெறும் செக்ஷனா பார்க்காம, வெறும் ஒரு ஏதோ எக்ஸாம்பிள் பாஸ் பண்றதுக்கு ஒரு பொருளா பார்க்காம, இது வாழ்க்கைக்கு நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குது. அது என்னத்தை கத்துக் கொடுக்குதுன்றத நாம கொஞ்சம் ஆழ்ந்து இது எதை நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு வந்து இருக்கு இந்த சட்டம்னு புரிஞ்சுக்கணும்னா எல்லா சட்டத்தையும் ரொம்ப ஈஸியா மனசுக்குள்ள வச்சுக்க முடியும். இப்ப நாமெல்லாம் நிறைய முறை நான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம், ஏபிபி எக்ஸாம், யூனிட் ஜட்ஜ் எக்ஸாம் நியர்லி மோர் தென் 100 ஆக்ட நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு எனக்கு எல்லா சட்டமும் ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா செக்ஷன் போட்டு எனக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ லான்றது வெறும் பிரிவுகள் அல்ல, சட்டம் பிரிவுகளை சார்ந்து நாம இயங்குறது. பிரிவுகள்ன்றது ஒரு ஒரு சட்ட பிரிவுக்கும் இன்னொரு சட்ட பிரிவுக்கும் வித்தியாசம் தெரியுதா, 1 2 3 நம்பர் கொடுத்து வச்சுக்கிறான். அப்ப நம்பர் தெரிஞ்சாதான் சட்டம் தெரியுதுன்னு அவசியம் இல்லை. அப்ப செக்ஷன் தெரிஞ்சாதான் சட்டம் தெரியணும் இல்ல. நமக்கு ஒரே ஒரு சட்டத்துக்கு மட்டும்தான் செக்ஷன் தெரிஞ்சா போதுமானது, ஐபிசி மட்டும்தான். பிகாஸ் நாம என்ன பண்ணணும், கிரிமினல் லாவுல மட்டும்தான் சார்ஜ் பிரேம் பண்ணும் போதும் பனிஷ் பண்ணும் போது செக்ஷன் போட்டு பனிஷ் பண்ணணும், செக்ஷன் போட்டு சார்ஜ் பிரேம் பண்ணணும். பெரும்பாலும் மீதி முக்கியமான சட்ட பிரிவுகள் மட்டும் தெரிஞ்சா போதுமே தவிர மீதி சட்டங்கள்ல என்ன தேவையில்ல, வெறும் செக்ஷனை பூரா மனப்பாடம் பண்ண வச்சுருந்த. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா நியூ கிரிமினல் லாஸ் வந்துருச்சு, இங்க வந்து பிஎன்எஸ், பிஎன்டபிள்யூஎஸ், பிஎஸ்சி 3 வந்துருச்சு, ஏற்கனவே சிஆர்டிசி, ஐபிசி எவிடன்ஸ் இருக்கு, 6 புக்கை படிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இங்க வெறும் செக்ஷனை மனப்பாடம் பண்ணவங்களுக்கு இப்படி ஒரு பயமே இருக்கும், வெறும் பயமே இருக்கும். ஆனா வெறும் கான்செப்டை படிச்சு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு என்ன இருக்காது, இந்த பயம் இருக்காது. நான் கூட எப்படா இதெல்லாம் நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு நான் முதல்ல இந்த புக் எல்லாம் தொடங்கும் போது நினைச்சேன். அதுக்கப்புறம் முக்கியமான செக்ஷனுக்கு முக்கியமான கம்பாரிசன் செக்ஷன் பார்க்க ஆரம்பிச்ச பின்னாடி இப்ப எல்லா செக்ஷனுமே நம்ம மனப்பாடம் ஆயிடுச்சு. ஒரு ரவுண்ட் வரும்போதே என்னாச்சு, பெரும்பாலும் எல்லாமே மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்ப முக்கியமான ஏரியா சிஆர்பிஸ்னா கடகன்னு சொல்ல ஆரம்பிச்சோம், கடகன்னு சொல்ல ஆரம்பிச்சோம். அரசுனா 35, எஃப்ஐஆர்னா 173 சொல்றோமா இல்லையா, சாட்சினா 193, வேற என்ன கன்பர்ஷன்னா 163, மெடிக்கல் எவிடன்ஸ் 163, 183, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ரேப் 50னா 184. இந்த மாதிரி கடகடன்னு ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டோம்,
தெரிஞ்சுக்கணும். அப்போ எது முக்கியமோ அதுக்கு மட்டும் செக்ஷன் தெரிஞ்சா போதும். மத்ததுக்கு எல்லாத்துக்குமே செக்ஷன் மனப்பாடம் பண்ணணுமான தேவை. அப்போ ஒரு கான்செப்டா தான் படிக்கணும். அப்போ ஒரு புத்தகத்தை நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதுல எதை படிச்சா இந்த எக்ஸாமுக்கு நமக்கு பிரயோஜனம் வரும்னு பார்க்கணும். என்ன வாழ்க்கைக்கு எதெல்லாம் பிரயோஜனமா இருக்கோ அதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. நமக்கு பிராக்டிக்கலா ஒரு சட்டத்துல எதை நம்ம அதிகமா பயன்படுத்துறோமோ அதைத்தான் என்ன பண்ணுவாங்க எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டினா வரும். நீங்க பாருங்க, நீங்க ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், போக்சோ ஆக்ட் இந்த ரெண்டுலையுமே சைல்டுன்ற ஒரு வார்த்தையை வச்சுதான் சுத்திட்டு இருக்கும். சைல்டுனா என்ன? போக்சோ ஆக்ட்ல 2D சைல்டு டிஃபைன் பண்ணிக்கிறான். கரெக்டா? போக்சோ ஆக்ட்ல 2D சைல்டு டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இதையே ஏஜே ஆக்ட்ல 212 டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜுனைல்னா 235 டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே சைல்டுனா யாரு, ஜுனைல்னா யாரு அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே who is not completed the age of 18 years or who is below the age of 18 years. இப்படிதான் என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு டெபினிஷன். இங்க பாருங்க, இதுல இவ்வளவு செக்ஷன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் who is child அப்படின்னு நம்ம முதல்ல தெரியும். அதுதான் என்னது, இந்த ரெண்டு சட்டமும் பயன்படுமா பயன்படாதான்றது. அப்போ ஒருத்தர் அப்படின்னு இருந்தாதான் இந்த குழந்தைங்களுக்கான சட்டம் பயன்படும். ஒருத்தர் குழந்தையா இல்லைன்னா இந்த ரெண்டு சட்டம் பயன்படுமானா உங்களுக்கு எடுக்கும், இந்த ரெண்டு சட்டம் பொருந்துமானா பொருந்தாது. அப்போ வாழ பொருளும் குழந்தையா இருந்தா எனக்கு போக்சோ ஆக்டும் பொருந்தும், கேஜி ஆக்டும் பொருந்தும். வாழ பொருளுக்கு 18 வயசு ஆயிட்டு என்ன கேஜி ஆக்ட் பொருந்தாது. அப்போ இந்த ரெண்டு சட்டத்தை பொருந்தக்கூடிய ஒண்ணு நான் குழந்தையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் பூரா எடுத்து பாருங்க, ஏஜ் டிட்டர்மினேஷனுக்குன்னு செக்ஷன் 94 ஒரு செக்ஷன் கேஜி ஆக்ட். இந்த கேள்வி கேட்காத டிஜே கொஸ்டின் பேப்பரே இருக்காது. நான் 2 முறை டெல்லியில போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். 2 தடவையும் கண்டினியூஸா இந்த கேள்வி இருந்துனே இருந்தது. போன வருஷம் தானே கேட்டாங்க, இந்த வருஷம் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். இந்த ஜேஜே ஆக்ட்ல எந்தெந்த கேள்வியெல்லாம் நினைச்சு போனா அந்த கேள்வி திரும்ப அப்படியே கேட்டு வச்சிருந்தான். காரணம், எத்தனை வருஷம் ஆனாலும் புதுசு புதுசா எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்துனே இருப்பாங்க ஆளுங்க. அவங்களுக்கு தெரியல, போன வருஷம் எக்ஸாம் எழுதுனது இந்த வருஷம் ஏஜ் பேர் ஆயிருக்கும், அவன் எழுத மாட்டான். ஆனா புதுசா ஒரு நியூ பேரு ஏஜுக்குள்ள வந்திருப்பான், 35 வயசு ஆயிருக்கும், அவன் புதுசா எக்ஸாம் எழுத வந்திருப்பான். அவனுக்கும் இந்த கேள்வி வருதுதான் பார்க்கணும். போன வருஷம் எக்ஸாம் எழுதணும் ஏஜ் பேராக வெளியே போயிருப்பான், புதுசா இன்னைக்கு ஏஜ் குவாலிபிகேஷன் உள்ள வந்திருப்பான்ல, அவனுக்கும் அந்த சட்டம் தெரியுதான்னு தெரியும். அப்போ நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுனே பார்ப்போம். அப்போ எது இந்த சட்டத்துக்கும் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கும் முக்கியமான ஒரு கேள்வியோ அந்த கேள்வி எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருந்துனே ரிப்பீட்டடா கேட்டுனே பார்ப்போம். இந்த மாதிரி நான் நிறைய கொஸ்டின் சொல்லுவோம். அப்போ ஒரு சட்டத்தை நாம படிக்கிறதுன்றது இங்க பிராக்டிக்கலோட சேர்ந்து பார்க்கணும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 94ல how to determine the age of the child இங்க என்ன பண்ணி வச்சுக்கிறான், கொடுத்து வச்சிருக்கான். இதை நீங்க பாத்தீங்கன்னா மெயின்ஸ்லி இந்த கேள்வி வரும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு பர்த் சர்டிபிகேட் given by municipality. Second preference goes to doctor certificate given by the medical experts. Third category certificate given by the school headmaster அப்படின்னு போட்டு வச்சிருப்பான். நம்மளும் பூரா என்ன பண்ணுவாங்கன்னா 10 சர்டிபிகேட் தான் நம்ம வச்சு தெரியும். முனிசிபாலிட்டியில கார்பரேஷன் கொடுத்த 10 சர்டிபிகேட் தான் ஃபர்ஸ்ட் பர்த் ப்ரூஃப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம், அதையே டிக் பண்ணிட்டு வந்துருவோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளால அதான் டிக் பண்ணிக்கிறாங்க. நேற்று காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு 25 போலீஸ் ஸ்டேஷனோட ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டு அண்டு போலீஸ் ஜுனைல் போலீஸ் லீக் அதோட சீஃப் தான் ஒரு கிளாஸ் வச்சிருந்தாங்க. நான் போயிருந்தேன். இதே கேள்வி நேற்று அங்க கேட்டேன். எல்லாரும் சொன்ன ஒரே பதில் பர்த் சர்டிபிகேட் தான். யாரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஜேஜே ஆக்ட அமல்படுத்துற, போக்சோ ஆக்ட அமல்படுத்துற ஸ்பெஷல் 25 போலீஸ் ஸ்டேஷனோட சீஃபுங்க யாரு, ஜுனைல் விங்கு ஆபீசர். இவங்க தான் போக்சோ ஆக்ட்லயும் ஜேஜே ஆக்ட்லயும் கேஸ் போட்டு கேஸ் நடத்துறவங்க. இவங்களுக்கு இந்த ஒரு கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்னது, எதை வச்சு இந்த கேஸ் போடுவீங்க, எப்படி நீங்க அவங்க ஜுனைலும்
சைல்டுன்னு நீங்க டிசைட் பண்ணி நீங்க கேஸ் போட்டு கேஸ் நடத்துறீங்கன்னு கேட்டா பர்த் சர்டிபிகேட் வச்சுதான் கேஸ் போடுறேன்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் சட்டமே தெரியாம சட்டத்தை அமலாக்கும் துறை இருக்குது. இதேதான் வக்கீல்களுக்கும் இதேதான் ஜட்ஜிகளுக்கும். பல பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிய மாட்டேங்குது. அப்போ சட்டம் என்ன சொல்லுது? அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியுதுன்றது யாருக்கு தெரியுது? நமக்கு எக்ஸாம் நடத்தவும் தெரியுது. எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எதை தெரியலன்னா இவன் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு. அப்போ எப்பயுமே ஸ்கூல் சர்டிபிகேட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பர்த்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு என்னது? ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு என்னது? ஃபர்ஸ்ட் ஏஜ் டிட்டர்மினேஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு ஸ்கூல் சர்டிபிகேட். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு பர்த் சர்டிபிகேட் given by municipality and corporation. இந்த ரெண்டு சர்டிபிகேட்டை யாருக்கு இல்ல அப்படின்னு சொன்னாதான் மூணாவது கேட்டகரிக்குள்ளேயே போகணும். இல்லைன்னா மூணாவது கேட்டகரிக்குள்ள போகக்கூடாது. தி தேர்ட் கேட்டகரி இஸ் தி மெடிக்கல் சர்டிபிகேட் ஆர்சிபிகேஷன் டெஸ்ட். தேர்ட் கேட்டகரி இஸ் ஆர்சிபிகேஷன் டெஸ்ட். இந்த ஆர்டர்ல நிறைய கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டு சட்டத்திலுமே ஒரே கேள்விதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது ஏஜ் டிட்டர்மினேஷன். பிகாஸ் அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல ஜுனைல்னா என்னன்னு தெரியணும், போக்சோ ஆக்ட்ல உயிஸ் சைல்டுன்னு தெரியணும். இப்ப இது தெரிஞ்சா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த சட்டமே யாருக்கு பொருந்தும் பொருந்தாதுன்னு தெரியும். அப்போ முதல் கேள்வி கம்பல்சரி கேள்வி என்னவா இருக்கும்? who is child, who is juvenile, how to determine the child, how to determine the person is a juvenile or the person is a child. இந்த மாதிரி பர்டிகுலரா எங்க இருந்து இந்த சட்டத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து போக்சோ ஆக்டையும் ஏஜே ஆக்டும் செக்ஷன் 94 தான் பிகினே பண்ணணும். செக்ஷன் 94 தான் பிகின் பண்ணுவோம். அப்போ ஒரு சட்டத்தை எந்த இடத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கும்? செக்ஷன் 1ல இருந்து படிக்கணுமானா இல்ல. நான் எந்த சட்டத்தையுமே செக்ஷன் 1ல இருந்து நடத்தவும் மாட்டோம், படிக்கவும் மாட்டோம். நிறைய சட்டங்களை எங்கேயோ ஒரு கடைசி செக்ஷன் வந்து தான் ஆரம்பிக்கும். கடைசி செக்ஷன் வந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ எங்கிருந்து படிக்கணும், எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சா மட்டும்தான் சட்டத்தை நீங்க கத்துக்க முடியும். நாம இந்த நியூ ஆக்ட் ஆரம்பிக்கும் போது ரிப்பீல் அண்ட் சேவிங் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். 3 ஆக்டுமே நாளைக்கு நம்ம முதல் கிளாஸும் அப்படிதான் ஆரம்பிப்போம். அப்போ எந்த ஆக்ட படிக்கணும்னாலும் முதல்ல ரிப்பீல்டு அண்ட் சேவிங் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். அப்போ ரிப்பீல்டு ஆக்ட் என்னன்னு பார்க்கணும், ஒய் தி ஆக்ட் வாஸ் ரிப்பீல்டுன்னு பார்க்கணும். அப்போ பழைய சட்டத்தை படிச்சாதான் புது சட்டத்தை படிக்க முடியும். அப்போ பழைய சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, ஏன் அந்த சட்டம் நீக்கப்பட்டது, புதிய சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது, பழைய சட்டத்துக்கு மாற்றாக ஏன் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது, வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஓல்ட் லா, வாட் இஸ் தி நியூ ஆப்ஜெக்ட் ஃபார் நியூ லா. அப்போ இது ரெண்டுக்குள்ளான வித்தியாசம் வேண்டாம். இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பாதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த ஆக்ட்ல முக்கியமான கொஸ்டினபிள் ஏரியா அதுவா தான் இருக்கு. அந்த இடத்துல தான் என்ன பண்ணிருப்பான், போக்கஸ் பண்ணிருப்பான். ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா ஏன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சுன்னு பார்க்கணும், வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்க்கணும். அந்த அமெண்ட்மெண்ட் நிச்சயமா அந்த வருஷம் ஒரு கேள்வியா இருக்கும். அப்போ ஒரு சட்டத்தை படிக்கும் போதும் அந்த சட்டம் ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்க்கணும், எந்த காரணத்துக்காக உருவாச்சுன்னு பார்க்கணும், எதுக்காக இந்த சட்டத்தை நாம நீதிமன்றத்தில் கடைபிடிக்கிறோம், இந்த சட்டத்துல எதை நீதிமன்றத்துல தொடர்ச்சியா கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 511 ஐபி செக்ஷன் இருந்தாலும் ரிப்பீட்டடா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட் எந்த கேஸ்ல வழக்குலாம் நடந்துட்டுதோ அந்த செக்ஷனை தான் வேற செக்ஷன்ல கேள்வியே வராது. 511 ஐபி செக்ஷன் கேள்வி வருமானு கேட்டா வராது. எங்கிருந்து கேள்வி வரும்? தெப்ட், ராபரி, டெக்காய்டி, எக்ஸாஷன், என்னது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், சீட்டிங், கிரிமினல் மிஸ்ஆப்ரேஷன், போர்ஜரி, மர்டரு, ரேப்பு, டவுரி ஹராஸ்மெண்ட், குரூவல்டி, டவுரி டெத்து, இப்படியே என்னன்னா ஒரு 25 கிரைம் தாண்டி போகவே போகாது. அப்போ 511 செக்ஷனும் படிக்கணும்னா தேவையில்லை. சரி, 511 செக்ஷன் இருக்கிற இந்த ஐபிசியை எப்படி 50 செக்ஷனுக்கு நாம சிங்க் பண்றோம், எப்படி குறைச்சி படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடைமுறையில எதெல்லாம் நம்ம அதிகமா நீதிமன்றத்தில் பயன்படுத்துறோமோ அதெல்லாம் தான் என்னவா வருது, கேள்வியா வருது. அதை தாண்டி எந்த கேள்வியும் ஐபிசி நாம பயன்படுத்துறதும் இல்லை.
வெரி சிம்பிள். அப்போ படிக்கும் போது எதை கம்பேர் பண்றோம்? பிராக்டிஸ கம்பேர் பண்றோம். அப்போ தி ஸ்டடி அலாங் வித் பிராக்டிஸ் இஸ் தி பெஸ்ட் வே டு லேர்ன் லா. அப்போ ஒரு சட்ட புத்தகத்தை நீதிமன்ற நடவடிக்கையோட ஒருங்கிணைந்து படிக்கும் போதுதான் நீங்க சிறந்த வக்கீலாவும் இருக்க முடியும், சிறந்த நீதிபதியாகவும் இருக்க முடியும். அப்போ லேர்ன் அலாங் வித் பிராக்டிஸ். அப்போ கம்பேர் பண்ணி படிக்கணும். பிராக்டிஸ்க்கு எது தேவையோ அதை படிக்கணும். அப்போ எல்லாத்தையுமே படிக்க தேவையில்லையான்னு கேட்டா, அதிகமாக எது கேள்வி கேட்பாங்க, அதிகமா நமக்கு எது தேவைப்படுதோ அதுதான் படிக்கணும். அப்போ படிக்கிறதுல இந்த மாதிரி ஒரு முறை இருக்கு. காலையில இருந்து படிக்கணும், தேவையானதை படிக்கணும். அப்போ தேவையானதை சரியான நேரத்திலே பயன்படுத்தணும். இன்னொரு நான் ரொம்ப நாளா கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு ஐடியா என்னன்னா, நான் நிறைய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கான காரணமும் அதுதான். இன்னைக்கு நான் பேசினா கூட ஒரு நோட்ஸ் போடுவேன், சும்மாவே ஒரு நோட்ஸ் போடுவேன். காரணம், நான் ட்ரெயின்ல வர ஒரு 4 கேஸ்ல படிச்சுன்னா நீங்க காலையில வந்த உடனே அதுல எழுதி வச்சிருவோம். அது திரும்பவும் படிக்கிறனா இல்லையாறது விஷயம் இல்லை. ஆனா நீங்க ஒரு முறையும் படிக்கிறத நீங்க ஒரு நோட்ல எழுத ஆரம்பிச்சீங்கன்னா அது என்ன ஆகாது, மறக்கவே மறக்காது. நான் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் கொஞ்சம் அஸ்ட்ராலஜி எல்லாம் படிச்சு வச்சேன். ஒரு காலத்துல வெட்டியா அந்த கொரோனா பீரியட்ல 2 வருஷம் வீட்டுல போட்டு ஜெயிலு வரை அடிக்க வச்சுட்டாங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பூரா யூடியூப் பார்த்து பலகாரமா செஞ்சிருந்தாங்க. நாம எதனா புதுசா செய்யலாமே அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா, இந்த அஸ்ட்ராலஜி கத்துக்கிட்டேன், ஆன்லைன் ட்ரேடிங் கத்துக்கினேன். இந்த மாதிரி எல்லாம் நிறைய சென்செக்ட்லாம் இதெல்லாம் நான் கத்துக்கணும் அப்படின்னு ஆன்லைன்ல இதெல்லாம் கத்துக்கணும். சும்மா உட்காந்து எதுக்காக சொல்றேன்னா, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, எழுதுறத பத்தி சொல்ல வரேன். அஸ்ட்ராலஜில 2ஆம் பாகம்னு ஒண்ணு உண்டு. அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க தெரியும். 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது கட்டம். இந்த லக்னத்துக்கு பக்கத்து கட்டம் 2வது கட்டம். இந்த 2வது கட்டம் இயங்கினாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் பாவகம் இயங்கினாதான் என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கை, நம்மளோட குடும்பம், வருமானம், தொழில், நம்ம நிம்மதி, சோறு இதெல்லாம் நல்லா கிடைக்கும். இதுல எல்லாம் 2ஆம் பாவத்துல தான் நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்குது. நம்ம நல்லா இருக்கிறது, நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுலாம் இந்த 2வது கட்டத்தை பொறுத்துதான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க அஸ்ட்ராலஜி. இதுல பாத்தீங்கன்னா எழுதினே இருந்தா 2ஆம் பாவம் இயங்கும் அப்படின்னு சொல்லுவாரு என் குருநாதர். யார் தொடர்ந்து எழுதினே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 2ஆம் பாகம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அஸ்ட்ராலஜி இப்ப கத்துக்கிட்டது. நான் இதை உண்மையான உணர்ந்தது, எல்லாரும் நிறைய பேர் அஸ்ட்ராலஜி நம்புறதுல நானும் நம்ப மாட்டேன். ஆனா சில நேரத்துல இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லைன்னு நான் உணர்ந்தது இந்த எழுதுறது. நான் 20 வருஷமா நான் லா காலேஜ் படிக்கும் போது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் படிச்சதெல்லாம் மறக்காம இருக்கிறதுக்கும் நான் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கும் காரணம் எழுதுறது தான். எப்ப பார்த்தாலும் உட்காந்து ஒரு நோட் வச்சுனே இருப்போம், எழுதினே இருப்போம், படிக்கிறதெல்லாம் எழுதி பார்ப்போம். இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு நான் ஒரு காலத்துல எழுதினே இருப்பேன். 2008 நான் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நோட்லாம் ஒன்னும் வச்சுக்கிறேன். நான் அடிக்கடி இந்த பசங்களுக்கு எடுத்து காமிப்பேன். அப்போ எழுதிட்டே இருப்பான். அப்போ எழுதுறது தான் படிக்கிறதுலயே ரொம்ப சிறந்த வழி. படிக்கிறதுல ரொம்ப சிறந்த வழி எழுதுறது. யாரெல்லாம் நிறைய எழுதுறாங்களோ அவங்க நிச்சயமா தோக்கவே மாட்டாங்க. அதனாலதான் நிறைய பேர் ஸ்ரீராம ஜெயத்தை 1008 தடவை 1,00,000 தடவை எழுதுறது, இந்த மாதிரி நிறைய எழுதினே இருப்பாங்க. அப்போ அது சாமி பேர் எழுதுறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா சட்டத்துல 10 செக்ஷன் எழுதலாம். அப்போ டெய்லி குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் காலைல 4 மணிக்கு எழுந்து படிக்கிறது மட்டும் இல்லாம படிக்கும் போதே படிச்சதை எழுதி பார்த்துடணும். அப்படி எழுதி பார்த்துட்டீங்கன்னா திரும்பவும் படிக்கிறதுக்கு நீங்க புத்தகத்திலே தொடர தேவையில்ல, நீங்க எழுதி வச்ச நோட்ஸ் பார்த்தா போதுமா. அப்போ நீங்களே நல்லா படிக்கணும்னா நீங்களே ஓனா ஒரு நோட்ஸ் வச்சுக்கணும். அது நீங்க படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிறதா இருக்கணும். அப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நமக்கு நாமே கடவுள், நமக்கு நாமே கடவுள். நமக்கு நாமே நல்லது பண்ணிக்க முடியல, நமக்கு நாமே வரம் கொடுத்துக்க முடியலன்னா வேற எந்த கடவுளாலையும் வரம் கொடுக்க முடியாது நமக்கு. அதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு நாமளே வாத்தியாரா இருக்கும். நமக்கு நாம தான் முதல் குரு. நம்ம சப்போர்ட் இல்லாம நாம கத்துக்க முடியுமா? நம்ம சப்போர்ட் இல்லாம நாம அறிவாளி ஆக முடியுமா? அப்போ நமக்கு முதல் குரு நாம தான். அப்போ
நமக்கு நாமே ஒரு என்ன பண்ணணும், ஒரு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். நாமளே எழுதினே இருக்கணும். எந்த பேப்பர் படிச்சாலும் சரி, எந்த புக்கை படிச்சாலும் நீங்க என்ன பண்ணணும், நோட்ஸ் ஆக்கணும். அப்போ நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்போ நோட்ஸ் இந்த கிளாஸ் நடத்துறீங்க, இந்த நோட்ஸ் எப்போ போஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. என்னோட நோட்ஸ்ன்றது உங்க அறிவு, உங்க மூளையில கொண்டு போய் சேர்த்தது தான் என்னோட நோட்ஸ். அதை நீங்க எழுதுறீங்க பாருங்க, அதுதான் என்னோட நோட்ஸ். அப்போ ஒண்ணையும் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நீங்க எழுதி வைக்கலாம். நான் சொல்ற ஒரு ஒரு குட்டி கதை கூட எழுதி வைக்கலாம். அதுதான் உங்க மூளையில கொண்டு போய் அந்த சட்டத்தை சேர்க்கும். அப்போ நிறைய எழுதணும், எழுதிட்டு தான் படிக்கணும். அப்போ ஒரு 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 சப்ஜெக்ட் புரியவே இல்லைன்னா 10 தடவை எழுதுன்னு பாருங்க, அது உங்களுக்கு பாகவே பாரு, புரியலாம பாரு. அப்போ புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது, கதையா படிக்கிறதுன்றது வேற. அதே மாதிரி நான் இன்னொரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் படிக்கிற காலத்துல எல்லா சட்டத்தையும் கதையா சேர்த்து வைப்பான். நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி காமெடியா சினிமா கதையா சொல்லிட்டு இருப்பான். நான் சினிமா பார்த்தா கூட ஒரு ஒரு காமெடி ஒரு 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 செக்ஷனுக்குள்ள கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கோம். நாம இப்போ இந்த ஜூனியர் ட்ரைனிங் ப்ரோக்ராமோடு சேர்த்து ஒரு ஷார்ட் பிலிம் மேக்கிங் காம்படிஷன் ஒண்ணு உருவாக்கணும். அது கான்செப்ட் அதுதான். அப்போ நம்ம இப்ப ராமாயணம், மகாபாரதம் இப்படி எல்லாம் கதைகளா படிச்சிருந்தோம். அப்ப அதுக்கப்புறமா நம்ம ஊர் கிழவிங்க எல்லாம் பாட்டி வடத்துட்ட கதை, நரி வடத்தரட்ட கதை, ஆமை முயல் கதை, இப்படி எதையோ ஒரு கதையை சொல்லி நமக்கு உண்மையே நாம ஸ்கூலுக்கே போகாம பால் குடிச்ச காலத்துல சொன்ன கதை கூட நமக்கு ஞாபகம் இருக்கு. ஏன் நமக்கு லா காலேஜில் படிச்ச சட்டம் மறந்து போச்சுன்னா, நம்ம அதை சேவ் பண்ண முறை சரியில்லை. அப்போ ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ஃபார்மட் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிஜிட்டலா இப்ப கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாம இதை ஆண் எழுதியிருக்கோம். இது நமக்கு தெரியறது இது கம்ப்யூட்டருக்கு இது ஆண் தெரியுமானா தெரியாது. இந்த சிஸ்டத்துக்கு இது ஆண் தெரியுமானா தெரியாது. ஏன் தெரியாது? நமக்குதான் இது ஆண் தெரியும். இந்த கம்ப்யூட்டருக்கு இது ஆண் தெரியுமானா தெரியாது. காரணம் இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாது. இது ஆணும் தெரியாது, ஏபிசிடியும் தெரியாது. இது ஏ அப்படின்னு இந்த கம்ப்யூட்டருக்கு தெரியுமா தெரியாது. நமக்குதான் இதுக்கு ஏ. இது பைனரி மட்டும் தான் தெரியும். இந்த கம்ப்யூட்டர்ல இது இந்த ஏவை என்னவா சேவ் பண்ணும், 01 01 01 இப்படி சேவ் பண்ணும். இந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ரெண்டே லாங்குவேஜ், ரெண்டே எழுத்து தான் என்னது, 01. ரெண்டே எழுத்து தான் இந்த மொத்த கம்ப்யூட்டர் உலகமும் இயங்குது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் கம்ப்யூட்டர் எல்லாம் படிச்சுக்கிறீங்க? கம்ப்யூட்டர் படிச்சுக்கிறீங்களா? தெரியாதா? இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர், +2 கம்ப்யூட்டர் யாரா படிச்சுக்கிறீங்களா? படிச்சிருக்கோம் சார். கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்? பைனரி கோட்ஸ் தான் சார் தெரியும். இது தவிர வேற எதுவுமே தெரியாது. 01 இந்த ரெண்டு எழுத்தை தவிர வேற எழுத்தே கம்ப்யூட்டருக்கு தெரியாது. இந்த 01 ரெண்டே ரெண்டு எழுத்தை வச்சுக்கிறதா இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் உலகம் இயங்கிட்டு இருக்கு. நீ எதை சொன்னாலும் 01 தான் சேவ் பண்ணும். அது பாட்டா இருந்தாலும் சரி, படமா இருந்தாலும் சரி, எழுத்தா இருந்தாலும் சரி, எந்த வெர்ஷன் எந்த டாக்குமெண்ட் எதுவா இருந்தாலும் எல்லாமே என்னவா சேவ் பண்ணும், 01 தான் சேவ் ஆயிருக்கு. அதுக்குள்ளார மெமரி. நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து கொடுங்க, கம்ப்யூட்டர்ல அப்படியே இருக்கிறது தான் ஒரிஜினல். ஆனா ஒரிஜினல் எடுத்து பார்த்தா வெறும் 01 தான் இருக்கும். நமக்கு இருக்கிற எல்லா அவுட்புட்டுமே செகண்டரி தான் கம்ப்யூட்டர்ல இருந்து வர்றது எல்லாமே. ரொம்ப டீப்பா போனா அப்படிதான். அந்த மாதிரி நம்ம மூளைக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இந்த கம்ப்யூட்டருக்கு எப்படி 01 ஒரு ஃபார்மட் இருக்கும் மெமரி பண்றதுக்கு, அதே மாதிரி ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு கருத்தை, ஒரு கதையை உள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்கும். அந்த மாதிரி நான் இந்த சட்டத்தை பூரா ஸ்டோரின்ற ஃபார்மட்டுக்குள்ளேயே போட்டு உள்ள சேவ் பண்ணிட்டேன். அப்போ ஒரு ஸ்டோரிக்குள்ளார ஒரு சட்டத்தை வச்சுட்டீங்கன்னா அது என்ன ஆகாது, ஜென்மத்துக்கு மறக்காது. ஜென்மத்துக்கு மறக்காது. இன்னைக்கு பாருங்க, திரௌபதினா யாரு? சரி, பஞ்ச பாண்டவர்களின் மனைவி பாஞ்சாலி. பாஞ்சாலி தான் வழக்கறிஞர்கள்லயே முதல் வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு 10 லேடி அட்வொகேட் இன் தி வேர்ல்டு அவங்க வழக்க அவங்களே வாதாடினாங்களா இல்லையா? பாண்டவர்கள் தன்னை இழந்த பின் என்ன இழந்தார்களா, என்ன இழந்த பின் தங்களை இழந்தார்களா, இப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆஃப் லாவை அரேஞ்ச் பண்ணாங்க. கொஸ்டின் ஆஃப் லாவை அரேஞ்ச் பண்ணாங்களா இல்லையா? அரேஞ்ச் பண்ணாங்களா இல்லையா? பாண்டவர்கள் தங்களை இழந்த பின் என்ன இழந்தார்களா, என்ன இழந்த பின் தங்களை இழந்தார்களா, கொஸ்டின் ஆஃப் லாவை அரேஞ்ச் பண்ணாங்களா இல்லையா? ஆர்கி பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்களா இல்லையா? அப்போ இந்த கேள்வி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல அப்படியேதான் இருக்கு. இருக்கா இல்லையா? ஏன் இருக்கு? கொஸ்டின் ஆஃப் லான் படிச்சிருந்தா இருந்திருக்குமா? இருந்திருக்குமா? இருந்திருக்காது இல்ல. ஆனா கதையா இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த கேள்வி பதில் சொல்றோமா இல்லையா? செக்ஷன் 6 ஆஃப் டிபி ஆக்ட், செக்ஷன் 6 ஆஃப் டிபி ஆக்ட் ஒருத்த சொத்தை வித்துக்கான், வித்துக்கு பின்னாடி இன்னொருத்தருக்கு விற்கிறான். இப்ப இது செல்லுமா? செல்லாது. ஏன்னா வித்த சொத்துல அவனுக்கு உரிமை இல்ல. அவனுக்கே உரிமை இல்லாத ஒரு சொத்தை இன்னொருத்தருக்கு வித்தா செல்லாது. இதுதான் செக்ஷன் 6 ஆஃப் டிபி ஆக்ட் படிக்கிறோம். இப்போ பாஞ்சாலிக்கு டிபி ஆக்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? அப்போ ஒருத்தன் ஒரு சொத்தை வித்துட்டா அவனுடைய உரிமை என்ன ஆகுது? அதோட அத்து போயிடும். திரும்பவும் அவன் இன்னொருத்தனுக்கு அதை வித்தா செல்லாது. அப்போ தங்களை இழந்த பின் பாண்டவர்கள் பாஞ்சாலியை இழந்ததுனால செல்லாது. ஏன்னா அவங்க எல்லாம் அடமானம் வச்சு தோத்துருவாங்க. தோத்து பின்னாடி பாஞ்சாலியை வைப்பாங்க. தங்களையே தோத்து பின்னாடி பாஞ்சாலியை வைக்கிற உரிமையும் அவங்க தேர்ந்து இழந்துருப்பாங்க. அவங்களுக்கே அவங்க உரிமை இல்லாதப்போ பாஞ்சாலி எப்படி உரிமை ஆக முடியும்? எப்படி தோக்க முடியும்? ஏற்கனவே அவங்களே இழந்துட்டாங்க. அப்ப ஏற்கனவே விட்ட சொத்தை திரும்ப வித்தா செல்லாதுன்ற மாதிரி எவ்வளவு சட்டம் பாருங்க. அப்போ எந்த சட்டத்தையும் கதையோட சேர்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது. சி எல்லாமே சட்டமா பார்க்கணும், எல்லாமே சட்டமா பார்க்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு கதைக்குள்ள ஒரு சட்டம் இப்படி நாம ஒன்னொன்னா சேகரிச்சோம்னா என்ன ஆகாது. இப்ப நீங்க என்னைக்கு போய் கேட்டாலும் இது என்ன ஆகும்? மறக்காது. மறக்காதுல்ல. இதுக்கு மாதிரி யாருன்னா போய் செக்ஷன் 6 ஆஃப் டிபி ஆக்ட் கேட்டா பதில் சொல்லிங்களா? நேரம் பாஞ்சாலி கதை எடுப்பீங்களா? எடுக்கலாமா இல்லையா? அப்போ ஒரு குட்டி கதையும் இப்போ வடிவேலு ஒரு ஆடு பேர்ன கதை வைப்பான். தூணாப்பான கதை இருக்கா? தூணாப்பான ஆடு பேர்ன கதை தெரியுதானே? ஆடு யாரு பிறனதுன்னு தைரியமான ஆள் தானே சொல்லி கண்ணாத்தாள் படம் சார். அது கண்ணாத்தாளா? தூணாப்பானா? ஆமா சார். சொல்றா சொல்லிதான் பாரு அப்படின்னு அமிச்சை முடிக்கல. ஆடே இல்ல திருடே போகணும்னு போயிடுவாங்க. பாத்தீங்களா? அந்த ஆடு திறமையா தானே. அப்போ recording of witness statement or victim statement in 154 CRPC, now it was 173 PNWS. ஒரு விக்டிம் பாதிக்கப்பட்ட இடத்துல யாரால பாதிக்கப்பட்டானோ அதே வீட்லயோ அதே இடத்துலயோ வச்சு என்ன பண்ணக்கூடாது, ஒரு விக்டிம் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா என்ன ஆகும்? விக்டிம் சுதந்திரமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால விக்டிமுக்கு எந்த இடம் கன்வீனியன்டா இருக்குமோ இல்ல எந்த இடத்துல இருந்தா அவங்க பயமே இல்லாம நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவாங்களோ அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவாதீங்க, வீட்லயும் வச்சு வாங்காதீங்க. கன்வீனியன்ட் பிளேஸ் ஆஃப் விக்டிம், விக்டிமோட கன்வீனியன்ட் பிளேஸ்ல வச்சு விக்டிம் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சட்டத்தை படிக்கும் போது ஒரு கதை கருவும் போது ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த சட்டம் எங்கேயுமே என்ன ஆகாது. அப்போ ஒரு விக்டிம் போக்சோ ஆக்ட்ல ஒரு விக்டிம் அக்யூஸ்ட் முகத்தை பார்க்க கூடாது ட்ரையல் நடக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க. நடந்தா என்ன ஆகும்? இதே சூடாமான காலம் தான் நடக்கும். தைரியமான ஆலோசனை இல்ல நீ சொல்லு அப்படின்னு அக்யூஸ்ட் பார்த்துனே இருந்தா விக்டிம் என்ன ஆகும்? வெளியவா என் வீட்டு தான் போகணும் அப்படின்னா என்ன ஆகும்? சொல்ல மாட்டான். அப்போ அக்யூஸ்ட் அந்த இடத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சாலும் அக்யூஸ்ட் வந்து அவங்க முகத்தை பார்த்துட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாலோ கூட என்ன ஆகும்? சாட்சி சொல்றவங்க சாட்சி சொல்ல மாட்டான். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைக்குள்ள நாம சட்டத்தை திணிக்கிறோம். சட்டத்தை நம்ம மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் தான் இப்படி ஒரு ஷார்ட் வீடியோ பிலிம் மேக்கிங் நம்ம ஆம்பிஷன் வச்சுக்கிறோம்.
எங்க நம்மளால இன்னும் இன்வால்வ் ஆகல. நானே கதைக்கிறதா எடுத்து கொடுத்து தயார் பண்ணலாம். அதுக்காக தான் ஏறத்தாலும் 1,00,000 ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி என் ஃபியூச்சர்ல போதியில எல்லா சட்டத்துக்கும் வீடியோ இருக்கும், ஒரு கதை இருக்கும். அதை நோக்கி தான் பயணம் தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமா இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து பிரைஸ் கொடுத்து உருவாக்குற வீடியோ நாளைக்கு இலவசமாக நமக்கு நிறைய வரும். ஏன்னா மக்கள் அந்த கான்செப்டுக்குள்ள போகணும். அதாவது சட்டம் படிக்கிற பசங்களும் சரி, இளம் வழக்கறிஞர்களும் சரி, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நாம படிச்சோமோ, நாம எந்த கதையை வச்சு இந்த சட்டத்தை படிச்சோமோ அதே கதையை ஒரு ஷார்ட் பிலிமா மேக் பண்ணி கொடுத்தா நம்ம இன்னும் வருங்கால சந்ததிக்கு உதவும் நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா இது இன்னும் நல்லா இருக்கு. அப்போ சட்டத்தை படிக்கும் போது இன்வால்வ்மெண்டோட படிங்க. ஒரு செக்ஷனை படிச்சா ஒரு இன்வால்வ்மெண்டோட படிங்க. அதுக்குன்னு ஒரு கதையை உருவாக்குங்க. அந்த கதைக்குள்ளார கொண்டு போய் அந்த சட்டத்தையும் அந்த செக்ஷனையும் வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகாது, அது உங்களை விட்டு போகாது. எப்படி இந்த கம்ப்யூட்டர் அதோட ஓன் லாங்குவேஜ்ல அதோட ஓன் வெர்ஷன்ல சேவ் பண்ணுதோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், உங்களுக்குள்ளேயே உங்க மனசுல எப்படி வச்சா உங்க மூளையில இருந்து அந்த ஒரு சட்டம் மறக்காதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு கதைக்குள்ளார ஒரு சட்டத்தை வச்சிடலாம். ஒரு கதைக்குள்ளார ஒரு சட்டத்தை வைக்கலாம். நிறைய வாத்தியர்கள் எங்கெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தருவான். இதை இப்படி ஷார்ட்கட்ல மனப்பாடம் பண்ணிடலாம், அதை அப்படி ஷார்ட்கட்ல மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனா நான் மனப்பாடம் பண்றதுக்கு எங்கிட்ட ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது. நான் இது வரைக்கும் யாருக்குமே ஷார்ட்கட்டும் செக்ஷன் மனப்பாடம் ஹவு டு மெமரைஸ் பிஹெச்ஏ, ஹவு டு மெமரைஸ் சிபிசி அப்படின்னா நிறைய வீடியோ போட்டுட்டான். ஆனா நம்ம கிளாஸ்ல எப்பயுமே மெமரின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இன்னைக்கு வரைக்குமே. ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தி லா, இதுதான் நம்ம கான்செப்ட். அப்போ ஒரு சட்டத்தை நமக்கு தகுந்த மாதிரி நாம புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி கத்துக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ ஒருத்தருக்கும் இங்க நீங்க 1000 பேர் என்கிட்ட இருக்கிறீங்கன்னா 1000 பேருக்கும் 1000 ஐடியா இருக்கு. உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், மூளையில பதிவாகும். நீங்க ஒரு மாதிரி சொன்னாதான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சொன்னாதான் என்ன ஆகும், அது மனப்பாடம் ஆகும், புரியும், ரீகலெக்ட் ஆகும். அப்போ நம்ம ரேக மாதிரி ஒருத்தருக்கும் மூளை ஒரு மாதிரி வேலை செய்யும். இப்போ 10,000 கோடி பேர் இருந்தாலும் இன்னைக்கு ஏறத்தாழ 140 கோடி மக்கள் இருக்காங்க. என்ன 30 கோடி முகமுடியாள் அப்படின்னு பாரதியார் பாடினாரு. இப்ப 130 கோடிக்கு மேலகிறான். வெறும் 100 வருஷத்துல 100 கோடி மக்கள் தொகை இடிச்சாங்க இந்தியா. அப்போ அவ்வளவு பேருக்கும் தனித்தனியா ரேக இருக்கிற மாதிரி தனித்தனியாவும் மூளையில எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கவும் முடியாது, ஒரே மாதிரி மனப்பாடம் பண்ண முடியாது, ஒரே மாதிரி சேமிக்கவும் முடியாது. அப்போ ஒருத்தருக்கும் ஒரு பாடத்தை நம்ம மூளைக்குள்ள சேமிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். என்னோட பெஸ்ட் வே என்ன பண்ணிட்டேன், நானு கதையா சேவ் பண்ணிட்டேன். ஆனா எல்லாருக்குமே அது பெஸ்ட் வேவா, கதைனா பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ ஒன்னொன்னையும் என்ன பண்ணலாம், கதையா ஒரு சின்ன கதையா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு குட்டி கதையை சேவ் பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷன் ஒரு குட்டி கதையை சேவ் பண்ணலாம். ஒன்னொன்னுக்கும் ஒருத்தனை உதாரணமா வச்சுக்கிட்டு, ஒரு சினிமா உதாரணமா வச்சுக்கிட்டு, இல்ல நாமள உதாரணமா வச்சுக்கிட்டு, நான் கடன் கொடுத்தேன், கடனை வசூல் பண்ண முடியல, இதை எப்படிலாம் வசூல் பண்ணலாம், என்ன கேஸ் போடலாம், இல்ல நான் ஒரு நிலம் வாங்கினேன், அவன் இல்லாம முடிஞ்சு ஒரு நிலத்தை வித்துட்டான், இல்ல பக்கத்து நிலத்துக்கார சண்டைக்கு வரான், இதுக்கு எந்த மாதிரி கேஸ் போடலாம், எந்த சட்டம்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், இப்படி குட்டி குட்டியா ஒரு கதை நம்மளை வச்சே ஒரு கதையை உருவாக்கிட்டு அதை சுத்தி சட்டத்தை பின்னிட்டு வந்தோம்னா என்ன ஆகும், சட்டமும் நமக்கு தெரியும், நம்ம கேள்விக்கான தெரியும் நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கிறோமே தவிர மொத்தமா செக்ஷன் 1ல இருந்து படிச்சு பிரயோஜனம் பண்ண. இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் ஒரு சட்டத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கு எந்தெந்த சட்டம்லாம் நமக்கு உதவிகரமா இருக்குதோ அதெல்லாம் தான் என்னவா இருக்கும், இம்பார்ட்டன்ட் அண்ட் கம்பல்சரி கொஸ்டின் ஆஃப் தி ஜுடிஷியல் எக்ஸாமா இருக்கும். இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. அப்போ ஒரு பிரச்சனையை நாம எப்படி அணுகிறோமோ, இல்ல ஒரு பிரச்சனைக்கு நாம ஒரு விடை கண்டுபிடிச்சா எதெல்லாம் அங்க கேள்வியாவும் பதிலாவும் சட்டமாவும் இருக்குதோ அதெல்லாம் என்னவா இருக்கும், உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கேள்வியா இருக்கும். அதனால சட்டத்தை நம்ம நீதிமன்றத்தோடையும் இருக்கிற பிரச்சனைகளோடையும் என்ன சேர்ந்துதான் படிக்கணுமே தவிர வெறும் புத்தகமா படிக்கிறது லா காலேஜோட முடிஞ்சு போச்சு. செக்ஷன் 1ல இருந்து படிக்காம நாம என்ன பண்ணணும், சாப்டர் வைஸா
சாப்டர் வைஸா படிக்கணும். நான் ஏற்கனவே நீங்க பழைய என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சிஆர்பிசி எப்படி படிக்க ஆரம்பிப்போம், சிபிசி எப்படி படிக்க ஆரம்பிப்போம்ட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. முதல்ல நமக்கு ரொம்ப முக்கியமான சட்டங்கள் மேஜர் ஆக்ட் தான். மேஜர் ஆக்ட்ல இருந்து தான் மோர் தென் 50% ஆஃப் தி கொஸ்டின் அண்ட் மார்க் நம்மளால வாங்க முடியும். அதனால எப்பயுமே மேஜர் ஆக்டை படிக்கணும். முக்கியமா சிபிசி சிஆர்பிசியில தெளிவா இருக்கும். சிபிசி சிஆர்பிசியில தெளிவா இருக்கும். இதுக்கு சப்போர்ட் பண்ற மற்ற சட்டங்களை சைமல்டேனியஸா படிக்கணும். அப்போ சிபிசி சிஆர்பிசி ஐபிசி எவிடன்ஸ் கான்ஸ்டியூஷன் இந்த 5 லாவும் என்ன பண்ணணும், கம்பல்சரி எல்லாமே படிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லாம டீப்பா ரிப்பீட்டடா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அப்போ இந்த சட்டங்கள்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம கத்துக் கொடுக்கலாம். ஒன்னொன்னா ஆரம்பிச்சிடலாம். நாம எப்பயும் போல நாளைக்கு சிபிசியவே ஆரம்பிக்கிறதுனா கூட ஆரம்பிச்சிடலாம். அடிஷனலா நம்ம ஒரு சில ஸ்பெஷல் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நாம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது நாம நேரத்தோட எழுதணும், நேரத்தோட படிக்கணும், நேரத்தோட நிறைய எழுதணும். எழுதுறத பத்தி சொன்ன உடனே நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருமே இப்ப நமக்கு ரூல்டு பேப்பர்ல தான் எக்ஸாம் எழுதுறோம். டிஎன்பிசில மெயின்ஸ் எக்ஸாம் ரூல்டு பேப்பர்ல எழுதுறதுனால கம்பல்சரி நீங்க இதெல்லாம் என்ன பண்ணணும், ரூல்டு நோட்டை தான் யூஸ் பண்ணணும். கோட் போர்ட் நோட் தான் யூஸ் பண்ணணும். கிளாஸ்மேட்னு ஒரு நோட் விற்குது. நான் ப்ரொமோட் பண்ணல கிளாஸ்மேட்டை, இருந்தாலும் அந்த நோட் கொஞ்சம் நல்லா இருக்கும். பேப்பர் அந்த குவாலிட்டி நல்லா இருக்கு. நிறைய நம்ம பசங்க அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்றாங்க. அதனால அந்த கிளாஸ்மேட் நோட் நல்லா இருக்கு, எழுதுறதுக்கும் நல்லா இருக்கு, நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கிளாஸ்மேட் நோட் புக்கை வாங்கிக்கலாம். இல்ல இன்னும் நல்ல பிராண்டட் நோட் இருந்தா நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க சாதாரண பேப்பர் நோட்ல எழுதாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்டாகவும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவும் வராது. அப்போ நாம இங்க பிரிமினரி கூட நாம இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாதப்பே மெயின்ஸை பத்தி திங்க் பண்ணணும். அப்போ இப்ப நீங்க ஒரு 6 மாசம் எழுதுனீங்கன்னா தான் மெயின்ஸ்ல அவங்க கொடுக்குற 3 மணி நேரத்துல அவன் கேட்கற கேள்விகளுக்கு நம்மளால பதில் அளிக்க முடியும். அப்போ டே 1 இட்செல்ஃப் நீங்க என்ன பண்ணணும், எழுத ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு நாம பேசுறதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சு அது கூட எழுதி வைக்கலாம். சரியா? அப்போ டே 1ல இருந்தே நம்ம எழுத ஆரம்பிக்கணும். எழுதுறது எது எழுதணும்னா ரூல்டு நோட்டு, அதுவும் கிளாஸ்மேட் நோட்டு, அந்த மாதிரி பிராண்டட் நோட்ல எழுதுங்க. பெண்ணு நாங்க போன வருஷம் எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே சிவில் ஜட்ஜி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி எல்லாருக்குமே நம்ம ஒரே ஒரு பேனாவை தான் ரெக்கமெண்ட் பண்ணோம். 0.7 பால் பென், 0.7ல பால் பென். அதுல 0.7 பென் வாங்கிக்கிறீங்கன்னா ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இருக்கும், எழுதுறதுக்கும் நல்லா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். 0.7 பால் பென்னு கேட்டு வாங்கிக்குவாங்க. பிளாக் ஆர் ப்ளூ நீங்க எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட கன்வீனியன்ட். ஆனா பேனா என்னவா இருக்கணும்னா 0.7 அப்படின்னு கேட்டு வாங்கும். 0.7 பென்னு. இதை நீங்க ஒரு பேனாவும் வாங்கக்கூடாது. நாங்க லாஸ்ட் டைம் அப்படிதான் சொன்னோம். ஒரு நோட் வாங்கினா ஒரு 20 நோட் அந்த மாதிரி வாங்குங்க. பேனா வாங்கினாலும் ஒரு 10 பேனா 20 பேனா அந்த மாதிரி தான் வாங்கணும். நாங்க ஒரு பேனாவே எழுத மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் எக்ஸம்ஷன், இதெல்லாம் விதிவிலக்கு. போன முறை நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் 50 நோட் எழுதினாங்க. போன வருஷம் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் எல்லாருமே 50 நோட் எழுதியிருந்தாங்க. அது இளமதினா 76 நோட்டு நம்ம எழுதிக்கலாம். கடைசியா அவங்க மெயின்ஸ் போகும்போது 76 நோட்டு எழுதி முடிச்சிருந்தா இளமதி. அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் 50 நோட் வச்சிருப்பாங்க ஒரு எக்ஸாமுக்கு. எதுக்குன்னா இந்த 50 நோட்டும் எக்ஸாம்ல நாம சொல்லி கொடுத்ததான்னு கேட்டா இல்ல, நாம சொல்லி கொடுத்ததேவே அவங்க ரிப்பீட்டடா எழுதுறது படிச்சது எல்லா நோட்டும் சேர்த்து ஒரு எக்ஸாமுக்கு குறைஞ்சது நீங்க ஒரு 50 நோட் எழுதுனீங்கன்னா தான் நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல நான் எங்களுக்கு நோட்டே தேவையில்ல, மூளையே நாங்க பயங்கரமான மூளை காட்டுறேன், நாங்க அப்படியே சேவ் பண்ணிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் விதிவிலக்கு. அப்போ 0.7 பால் பென் வாங்கிக்கிறோம், ரூல்டு நோட் வாங்கிக்கிறோம். கண்டினியூஸா என்ன பண்ணணும், எழுதணும். நீங்க எழுதுறதுனால உங்க மூளை பலப்படும், உங்க ஜாதகமும் நல்லா வளரும். அஸ்ட்ராலஜி படி நீங்க நல்லா இருப்பீங்க. நிறைய எழுதுனா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க குருஜி அடிக்கடி சொல்லுவாரு, நைட் ஆனா இன்னைக்கு நடந்தது பூரா எழுதுறதும்
இன்னைக்கு என்னெல்லாம் செலவு பண்ணணும், என்னெல்லாம் கணக்கு வழக்குகள்லாம் எழுதி வச்சுட்டு படுக்கிறதும் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு சொல்லி கொடுத்த அஸ்ட்ராலஜி குரு. அந்த மாதிரி சின்னதா எழுதுறது கூட என்ன ஆகும், அதே மாதிரி ஒரு நாள் பூரா நாம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரீகலெக்ட் பண்றதும் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் கொண்டு வரதுக்கும் நாம சரியான பாதையில போறதுக்கும் உதவும். இன்னைக்கு நாம இவ்வளவு கஷ்டம், இன்னைக்கு ஒரு தோல்வி வந்தது, ஏன் வந்தது, எதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னா ரிப்பீட்டடா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை திங்க் பண்ணி பார்த்தோம்னா நாளைக்கு அதே சூழ்நிலை வரும்போது நம்ம அதை தவிர்த்துருவோம், அந்த இடத்த கடந்துருவோம். நாம ஏற்கனவே நாம இந்த தப்பு பண்ணோம், கரெக்ட், இந்த இடத்துல நாம பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ தப்பு பண்ணும்போது நமக்கு அது தப்பும் தெரியாது. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இன்னைக்கு நடந்த தப்பு ரைட் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துரும். இன்னைக்கு என்னெல்லாம் செலவு பண்ணோம், என்னெல்லாம் வேலை செஞ்சோம் அப்படின்றத நோட் பண்ணி வைக்கிறதும் நமக்கு என்னவா இருக்கும், சில நேரத்துல உதவிகரமா இருக்கும். இதெல்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி நாம இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சோம், என்னெல்லாம் கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணோம், என்னெல்லாம் சட்டம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் இல்ல. இப்ப இதுவும் சேம் கான்செப்ட் தானே. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்ப தலைவி நைட் ஆனா என்ன பண்ணணும், இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் வரவு செலவெல்லாம் எழுதி வைக்கணும். அப்போ அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதையே நான் மாற்றி சொல்றேன். என் குருஜி ஒரு குடும்ப தலைவிக்கு சொன்னதை நான் என்ன சொல்றேன், ஒரு சட்டம் படிக்கிறவங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு கூட நம்ம என்ன சட்டத்தெல்லாம் பார்த்தோம், என்ன சட்டம்லாம் படிச்சுக்கணும், எதெல்லாம் நமக்கு உதவல, அது ஒரு நோட்ஸா போட்டு வச்சோம்னா நமக்கு என்ன ஆகும், இன் ஃபியூச்சர் உதவுமா இல்லையா? அப்ப நம்ம படிச்சதெல்லாம் ஒரு முறை ரீட்ரைட் பண்ணணும், நோட்ஸ் போட்டு வைக்கணும். நோட்ஸ் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி எதையாச்சும் ஒண்ணு எழுதினே இருந்தீங்கன்னா நிச்சயமா என்ன ஆகும், இதெல்லாம் பெருசா உதவும். திரு துரும்பம் உதவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டியா அறிவை சேகரிக்கலாம், குட்டி குட்டியா அறிவை சேகரிக்கலாம். அந்த மாதிரி படிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். நோட்டிபிகேஷன் வந்த பின்னாடி புக்கை வாங்கிக்கலாம். நோட்டிபிகேஷன் வந்த பின்னாடி ஒரு அகாடமியில சேர்ந்து நல்ல அகாடமியில ₹1,00,000 கொடுத்து நம்ம மூளைய மாத்திர ஜட்ஜ் ஆயிடலாம் அப்படின்னா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் உலகத்துல ஆகாது. இப்பவும் நம்ம பசங்க சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 12 மணி நேரம் படிக்கிறவங்க படிச்சுனே தான் இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க எல்லாருமே காம்படிஷன் இல்ல, 2026, 27 தான் டிஸ்ட்ரிக்ட் என்னது சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் கான்ஃபர் பண்றதா எங்க ஊர்ல பேசிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமா நீங்க எல்லாம் உங்க தலைமை மண்ணள்ளி போட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நான் எப்பயுமே நம்மளுடைய அகாடமி, என்னோட பர்சனல் லைஃப் இப்பயே தான் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். வெளியே யாரையும் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறது. நம்ம அகாடமியில போன வருஷம் ஏறத்தாழ 240 பேர் பக்கம் பிரிலிமினரி எழுதுனதுல 230 பேர் மெயின்ஸ் எழுதுனாங்க. மேக்சிமம் 99% எல்லாருமே பிரிலிமினரி பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் போனோம். அப்படி மெயின்ஸ் போனதுல நிறைய இந்த ஜட்ஜ்மெண்ட் மாத்தி கொடுத்தது அது இதுன்னு நிறைய குழப்பங்களால நமக்கு மெயின்ஸ் பாஸ் பண்ணவங்களோட ரேஷியோ குறைஞ்சிருச்சு. அப்படி குறைஞ்சாலும் 90+ நாம இன்டர்வியூக்கு போனோம். 90 பேரு 91 பேரும் நம்ம இன்டர்வியூக்கு நம்ம அகாடமில இருந்து போனோம். அதுல ஏறத்தாழ தமிழ்நாட்டுல இன்னைக்கு அப் டு 60 மெம்பர்ஸ் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஜட்ஜா இருக்கிறாங்க. இப்ப மீதி ஆட்கள்லாம் நம்ம அகாடமில இங்கே தான் இருக்காங்க. அப்போ ஒரு 30-40 பேர் இங்கே சுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும். அப்போ இன்டர்வியூக்கு போயிட்டு வெறும் சொற்ப மார்க், அரை மார்க், 1 மார்க், 2 மார்க்ல ஃபெயிலான அவங்க நம்ம அகாடமியில இன்னைக்கும் ஒரு 30-40 பேர் இங்க இருக்காங்க. கால்பர் பண்றது நமக்கு போன முறை கால்பர் பண்றது தான் நம்ம தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஹையஸ்ட் கால்பரா இருக்கு. 245 போஸ்ட்ன்றது ரொம்ப ஹையஸ்ட். இதுக்கு மேல 100+ வராது. 100+லயே என்ன வராது, நோட்டிபிகேஷன் இன் ஃபியூச்சர்ல வராது. ஏன்னா ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி ஒரு நீதிபதி வேக்கண்ட் கிரியேட் ஆனா 3 மாசத்துல ஃபில் பண்ணணும்னு ஒரு ரூல் போட்டு வச்சுக்கிறாங்க. எவரி வேக்கண்ட் அண்டர் தி ஜுடிஷியரி போஸ்ட், ஜுடிஷியரியில பிரிசைடிங் ஆபீசர் வேக்கண்ட் ஆனா 3 மாசத்துல என்ன பண்ணணும், அந்த வேக்கண்ட ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜிஓ எல்லா ஹைகோர்ட்டுக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க நம்ம போன பேட்ச் 242 பேர் ஜாயின் பண்ணி யாருந்தாலும் 3 மாசம் 4 மாசம் ஆயிட்டு அவங்க ட்ரைனிங்கே முடிஞ்சு போறாங்க. இப்போ இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் வேக்கண்ட்ல ஒரு 10 சீட்டோ 20 சீட்டோ இருந்தாலும் இமீடியட்டா கால்பர் பண்ணணும். இதுதான் என்னது
சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் போஸ்டிங் வேக்கண்ட் ஆனா எவ்வளவு நாளைக்கு 3 மாசத்துல நோட்டிபிகேஷன் கொடுத்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற ரூலுக்கு தகுந்த மாதிரி இப்போ இவங்க ஜாயின் பண்ண பின்னாடி இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதை இமீடியட்டா என்ன பண்ணணும், ஹைகோர்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நோட்டிபிகேஷன் கொடுத்து ஃபில் பண்ணணும்ன்றது என்ன விதி, சுப்ரீம் கோர்ட்டோட விதி. அதனால இந்த விதியை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஹைகோர்ட்டும் நாளைக்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்ணலாம், இந்த மாசமே கூட நோட்டிபிகேஷன் வரலாம். ஏன்னா இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி வேக்கண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு. எக்ஸிஸ்டிங் வேக்கன்சி எவ்வளவு நாள் என்ன பண்ணணும், எவரி 3 months ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் கேரளாவோட 2 எக்ஸாம் நடத்துனாங்க, தெலுங்கானாவில் 2 எக்ஸாம் நடத்துறாங்க, சிவில் ஜட்ஜி எக்ஸாம். அப்போ வருஷத்துக்கு 2 நோட்டிபிகேஷன், 2மே பாத்தீங்கன்னா 3 சீட்டு 4 சீட்டு 7 சீட்டு தான் வச்சான். அப்போ ஒரு சீட்டு ஒரு 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 ஸ்டேட்ல வெறும் 4 சீட் வேக்கண்ட் ஆனா கூட எக்ஸாம் வைக்கணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோட ரூல். ஒரே சீட் வேக்கண்ட் ஆகி 3 மாசம் ஆச்சு பில் பண்ணலாம்னு சுப்ரீம் கோர்ட் கேட்பான், ஏன் வேக்கண்ட் ஆகி 3 மாசம் ஆச்சு உன்னை பில் பண்றதுக்கு நோட்டிபிகேஷன் தரேன் அப்படின்னு கேட்பான். அதனாலேயே பாத்தீங்கன்னா கேரளாவோட 3 சீட்டுக்கும் தெலுங்கானாவில் 4 சீட்டுக்கும் போன வருஷம் 2வது ஒரு கால் வரும், செகண்ட் கால் வரும். அப்போ வேக்கண்ட் கிரியேட் ஆகி 3 மாசம் 4 மாசம் நோட்டிபிகேஷன் பண்ணியே ஆகணும். அப்போ நமக்கு ஒரு 10 சீட்டோ 20 சீட்டோ வேக்கண்ட் கிரியேட் ஆயிருந்தா கூட இப்போ அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்தாகணும். இன்னொன்னு நிறைய பேர் இப்போ இந்த மாசம் அடுத்த மாசம் என்ன பண்றாங்க, ரிட்டையர் ஆகணும். இப்போ ரிட்டையர்மெண்ட் நிறைய இருக்கு. அப்போ வேக்கண்ட் இமீடியட்டா வருஷம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு 30 பேர் 40 பேர் திரும்பி சேர்ந்து ரிட்டையர் ஆகினே தான் இருக்காங்க வருஷம். அப்போ இது சைமல்டேனியஸா என்ன ஆகும்னா வேக்கண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ நமக்கு இப்போ இந்த வருஷம் அப் டு மே வரைக்கும் எவ்வளவு பேர் ரிட்டையர் ஆகுறாங்களோ அந்த லிஸ்டையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு புதுசா கால்குலேட் பண்ணணும். அப்போ மே மாசம் தான் டிரான்ஸ்பர் அண்ட் ரிட்டையர்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதுல என்ன ஆகுனாக்கா அதுல இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் வேகன்ஸும் ஃபியூச்சர் என்னது ரிட்டையர்மெண்ட் வேகன்சியும் சேர்த்து என்ன பண்ணணும், நமக்கு நோட்டிபிகேஷன் தரணும். அதனால இப்ப எக்ஸாம் இல்ல 2026 எக்ஸாம் 3 வருஷம் கழிச்சு தான் எக்ஸாம் அப்படின்னு யாரும் நினைத்து தூங்கிறார். அப்புறம் என்னது ஆமை முயல் கதையாமாது அந்த மாதிரி நாம என்ன பண்ணுவோம், சும்மா இருக்கிற பசங்க நம்ம ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. அப்போ நாம படிச்சுட்டே இருப்போம், எக்ஸாம் தான் பார்த்துப்போம். அதனால டெய்லி படிக்கலாம், காலையில இருந்து படிக்கலாம், 4 மணிக்கு இருந்து படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம மனசு எப்பயுமே பாசிட்டிவா நினைச்சா நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவா நடக்கும். நான் அடிக்கடி சொல்றேன், இந்த வருஷம் நான் ஜட்ஜு அப்படின்ட்டு நிறைய பேர் 10 பேரை வாங்கி வச்சுட்டு படிச்சவங்க எல்லாமே ஜட்ஜ் ஆயிட்டாங்க. இதெல்லாம் சிரிக்கிறது வேணா நீங்க நிறைய பேர் சிரிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் பாருங்க, நான் ஜட்ஜி அப்படின்னு கிரீனிங் வாங்கிட்டு சைன் பண்ணிட்டு நான் நீதிபதி அப்படின்னு நோட்டு எழுதி வச்சுட்டு டெய்லி நான் ஜட்ஜின்னு சொல்லிட்டு இருந்தவங்க பூரா ஜட்ஜ் ஆயிட்டாங்க. அது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்றது இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங். எப்பயுமே ஒரு எண்ணத்தை நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதுவா மாறிடும். நீங்க எதுவாக ஆக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள். யார் சொன்னது? விவேகானந்தர் சொன்னது. நீங்க எதுவாக மாற நினைத்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு அதுவாகவே வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்க என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே மாறிடுவீங்க. இது ஞானி விவேகானந்தர் சொன்னது, நான் சொல்லல. அவர் ஞானம் பெற்றவர், அவர் சொன்னது. அப்போ அவர் சொன்னார்னா அது இறைவன் வாக்கு. அப்போ நீங்க நான் நீதிபதின்னு சொல்லிட்டு அதோடய வாழ்ந்துட்டு நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு வருஷத்துல அது சாத்தியமாயிடும். அப்போ படிக்கிறதுன்றது வெறும் புக் அளவுல கிடையாது, மனது அளவுல இருக்கணும். நான் நீதிபதி ஆயிடுவேன், இந்த வருஷம் நான் நீதிபதி தான் அப்படின்னு நாம முடிவு பண்ணிட்டு படிச்சா மட்டும்தான் நாம நீதிபதி ஆகுவோம். நான் படிப்போம், பாஸ் பண்ணலாம், லக்கு தான் பாஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பாத்துக்குவோம் அப்படின்லாம் படிக்க கூடாது. அப்போ வர கால்பர்ல வர நோட்டிபிகேஷன்ல நான் நீதிபதி 100% நான் நீதிபதி அப்படின்ட்டு நாம் முடிவெடுத்து படிச்சோம்னா நம்மளை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு நாம் பார்த்துக்கணும். அப்போ
அப்போ நம்மளை மீறி எதுவுமே நடக்காது. நம்மளுடைய மனசக்தி ரொம்ப பவர்ஃபுல்லானது. நாம பாசிட்டிவா நினைச்சு எது செஞ்சாலும் அது பாசிட்டிவா தான் முடியும். அதனால நாம நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், அறம் செய்ய விரும்பும். அப்போ நிறைய நல்லது செய்யலாம். ஓகேவா? நமக்கு நல்லது நடக்கணும்னா நிறைய நல்லது செய்யணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பெத்தவங்களை மரியாதையா நடத்துங்க, பெத்தவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடுங்க, பெத்தவங்க கஷ்டப்படாம பார்த்துவாங்க. கண் கண்ட தெய்வம்ன்றது நம்ம பெற்றோர்கள் தான், கண் கண்ட தெய்வங்கள். அதனால அறம் அப்படின்றது என்னன்னாக்க, முதல்ல நம்மளுடைய வீட்டுல இருக்கிற குடும்பத்தையும் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களையும் மதிக்கிறது தான் முதலாகும். நம்ம குடும்பம் நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். நம்ம பெற்றவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். அப்போ நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யறதும் அறம் தான். அப்போ நம்ம கடமையை செய்யறோம், நம்ம கடமையை செய்யறோம். அதனால நாம நல்லவங்களாகவும் இருக்கணும், நியாயமானவங்களா இருக்கணும், தூய்மையானவங்களா இருக்கணும். கொஞ்சம் மனசாட்சியோடையும் இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் நம்ம உயிர் கொடுத்தவங்களுக்கும் இந்த நாம இங்க வாழ்றதுக்கு எல்லாம் கொடுக்குற இந்த சமுதாயத்துக்கும் என்ன பண்ணணும்? நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யலாம். ஏற்கனவே வக்கீல்ல கேட்டவங்க ஐயோ எங்க போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துல எது சொன்னாலும் சரி, பொண்ணு கொடுக்க மாட்டான், கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஊர் கட்ட வாடகைக்கு ஊர் கொடுக்குறப்ப ஊர் கொடுக்க மாட்டான். இந்த உலகம் எவ்வளவு தூட்டுனாலும் சரி, எவ்வளவு நம்மள இது பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நான் சொல்லுவேன், இந்த இந்த உலகத்துல மிகப்பெரிய போராளிகள், தியாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களா இருப்பாங்க. நிறைய நாடுகள் சுதந்திர போராட்டத்தில் ஆரம்பிச்சு நிறைய ரெவல்யூஷன்லாம் வழக்கறிஞர்களால் தான் ஏற்பட்டிருக்கும். இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நேரு, காந்தி, வஉசி முதற்கொண்டு எல்லாரும் யாரு? வழக்கறிஞர்கள் தான். அப்போ நாம இந்த உலகத்துல அடுத்தவங்களுக்காக தொழில் செய்யவும், அடுத்தவங்களுக்காக வாழவே பிறந்துட்டோம். இவங்களுடைய தூற்றலும் ஏற்றும் நம்மளை ஒண்ணும் பண்ணாது. என்னைக்கு நம்மளை நாம விட்டு கொடுத்துடக்கூடாது. நாம அடுத்தவங்களுக்காகவே வாழணும், நியாயமா வாழணும். அப்போ மன தூய்மையும் தொழில் தூய்மையும் கொஞ்சம் நாம கடைபிடிக்கணும். அப்பதான் நமக்கு எல்லாம் கிட்டும், எல்லாம் கிட்டும். அதனால கொஞ்சம் நேர்மையாகவும் மக்களுக்காகவும் நாம என்ன செய்யலாம். ஏதாவது ஒரு பொருள் மேல பக்தி வைங்க, நம்பிக்கை வைக்கணும். எந்த மதமா இருந்தாலும் கடவுளை என்ன பண்ணலாம், சதா காலமும் அப்படியே நினைச்சு உருகுனாலும் கடவுள் ஒருத்தர் இருக்காரு, நமக்கு நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை வைக்கலாம். நிறைய நம்பிக்கைகள் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அந்த ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள இருந்தாதான் நம்ம படிக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம ஜட்ஜ் ஆகிரோன்ற ஒரு எண்ணமும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நாளைக்கு ஜட்ஜி குடும்பம் அப்படின்னு வரும். சைனர் வச்சு காட்டுல வருவோம், தோற்றத்துல வாழுவோம், இயற்கை பாட்டி சொல்லணும் 2 போலீஸ் நம்ம பின்னாடி வருவாங்க. அப்படியே நம்ம பாசிட்டிவா இருந்தாதான் நம்ம குடும்பம் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையோட வாழ்ந்தாதான் இந்த இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு கொஞ்சம். அப்போ நாம என்னவா இருக்கணும்? நாம இன்னைக்கே ஜட்ஜுல கெட்டுல வாழணும். அப்பதான் நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூட இருக்கும். அப்படி கொஞ்சம் நமக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஃபிட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதுதான் பேசிக் தகுதி நமக்கு இதெல்லாம் இருக்கும். சரியா? படிக்க ஓகேவா? இந்த மாதிரி குட்டி குட்டி தகுதியை வளர்த்துக்கலாம். வெறும் சட்டமும் சட்ட புத்தகம் மட்டுமே என்ன ஆகாது, நம்மள நீதிபதி ஆக்கிறார், நீதிபதி ஆக்கிறாரு. அதுக்கு நாம தான் என்ன பண்ணணும், ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கணும். அதனால நாம நாளைக்கு சப்ஜெக்ட் வைஸ் படிக்கலாம். டைம் டேபிள் ரெடின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபைனலைஸ் ஆயிடும், வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. திரும்பவும் ஒன்னே ஒரு விஷயம் தான், சிவில் ஜட்ஜி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, ஏபிபி மெயின்ஸ், ஜூனியர் ட்ரைனிங் அண்டு கன்சியூமர் ஜட்ஜி, இதுக்கெல்லாம் தனித்தனியா குரூப் ஓபன் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ளார எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போய் உட்காந்துக்கோங்க. நாளைக்கு இருந்து கிளாஸஸ் தனித்தனியா அவங்க குரூப்ல தான் போஸ்ட் ஆகும். அவங்க லிங்க்கும் அந்தந்த குரூப்ல தான் லிங்க் வரும். இந்த குரூப்ல நாளைக்கு இருந்து கிளாஸ் நடக்காது. இந்த லிங்க் இன்னைக்கோட முடியுது. இன்னைக்கு புது கிளாஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, இந்த பழைய லிங்க் இன்னைக்கோட க்ளோஸும் பண்றோம். இந்த லிங்க் இதுக்கு மேல கிளாஸ் நடக்காது. இந்த லிங்க்ல இதுக்கு மேல கிளாஸ் நடக்காது. நாளைக்கு யாரும்
லொட்டு லொட்டுன்னு கதவு தட்டாதீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்க புது குரூப்ல சேர்ந்துருவாங்க. புது குரூப்ல சேர்ந்துட்டு நாம நாளைக்கு இருந்து புதுசா பாடங்களை தொடங்கலாம். நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறோமோ அதுல நாளைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இருக்கும். நான் எப்பயுமே சிபிசி தான் ஆரம்பிப்பேன். நாளைக்கு மதியம் 2:30க்கு சிபிசி கிளாஸ் போட்டு நம்ம சிவில் ஜட்ஜி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கிளாஸஸ் அண்ட் ஜூனியர் ட்ரைனிங் ப்ரோக்ராமோட இனிஷியல் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஜூனியர் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஸ்பெஷலா கிளாஸ் நடக்கும். அது ஆஸ் பர் டைம் டேபிள் நம்ம நோட்டிபிகேஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, 19 வகையான ட்ரைனிங். அது வந்து லீகல் நோட்டீஸ் வந்து அது தனியா நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும். மெட்டீரியல் தயாராகிட்டு தனியா கிளாஸ் ஆரம்பிக்கும். அதனால எல்லாரும் அவங்க குரூப்ல இணைஞ்சிக்குவாங்க. இவ்வளவுதான். வேற ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா படிப்பு சம்பந்தமா? ஏதோ ஒரு 5 மெசேஜ் வந்து அதை கடகான்னு படிச்சிடலாம். நோ வாய்ஸ் எத்தாரு வினா சார் சிவில் ஜட்ஜி போட்டுக்கிறாங்க. இருந்து வர இது யார் பிஎன்ஏ பிஎல்ஏ ஜெய்ஸ்ரீ 955. சார் சொல்லுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். வச்சுக்கிறீங்கம்மா. இல்ல சார், சிவில் ஜட்ஜ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எப்போ சார் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்? இதுவே சிவில் ஜட்ஜ் ஆஸ்பிரண்ட் கிளாஸ் ஸ்டார்டிங் தான்மா. அப்படிங்களா சார்? நான் இப்பதான் சார் ரொம்ப நாள் கழிச்சு வரேன், அதனால எனக்கு தெரியலைங்க சார், அதான் கேட்டேங்க சார். நாளைக்கு ரெகுலர் கிளாஸ் இருக்குமா, டைம் டேபிள் போட்டாச்சுமா. ஓகேங்க சார், நன்றி. தேங்க்யூ. நாளைக்கு 2:30க்கு உங்களுக்கு கிளாஸ்மா. ஓகேங்க சார், வந்துடுறேங்க சார். தேங்க்யூ சார். கிளாஸ் வந்து சிவில் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கிளாஸ் தான் இருக்கும். ஓகேங்க சார். ஓகே சார் குட் ஆஃப்டர்நூன் சார். ஒரு சின்ன சப்மிஷன் சார். சொல்லுங்க. ப்ராக்டிசிங் அட்வொகேட் ஆக்சுவலா வந்து ஈவினிங் கொஞ்சம் இருக்கிறோம் சார். மதிய டைம்ல கோர்ட் காலிங் சார் முடிஞ்சு எங்களுக்கு பாஸ் ஓவர்ல இருந்த டைமிங்லலாம் கொஞ்சம் கிளாஸஸ் அட்டன் பண்ண கஷ்டமா இருக்கும் சார். கைண்ட்லி கண்டக்ட் ஈவினிங் கிளாஸஸ் டூ சார். உங்களுக்கு பிராக்டிஸ் ட்ரைனிங் கிளாஸஸ் ஈவினிங் தான் இருக்கும். எல்லாரும் கோர்ட் ஒர்க் முடிச்ச பின்னாடி தான் வைக்கலாம்னு இருக்கோம். இல்ல சார், சிவில் ஜட்ஜ் கிளாஸஸ் சொல்றேன் சார். சிவில் ஜட்ஜி மேக்சிமம் 2:30க்கு மேலதான் இருக்கும். அது நம்ம Okay, மாத்த sir. முடியாது. Okay. 4 to 4 ஒரு கிளாஸும் 3 to 4 ஒரு கிளாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். 1.5 hour 2 hours தான் ஒரு நாளைக்கு கிளாஸ் இருக்கும். ஒரு கோர்ஸுக்கும் ஓகே சார். எல்லாமே ஆஃப்டர் லஞ்ச் கிளாஸா தான் இருக்கும். நோட்டிபிகேஷன் வந்த கிளாஸஸ் மட்டும் தான் மார்னிங் இருக்கும். Okay, sir. ஏபிபி மார்னிங் கிளாஸா மாறும். அவங்களுக்கு ரிட்டர்ன் Okay, ஒர்க் தான் போய் என்னன்னா மேஜரா வந்து அவங்களுக்கு மார்னிங் கிளாஸ் தான் மாறும். மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஈவினிங் கிளாஸா தான் இருக்கும். ஓகே சார். ஓகேம்மா. ஆஃப்டர்நூன் கிளாஸ் சிவில் ஜட்ஜிக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ் இருக்குமா. 2:30 இல்லைன்னா 3 o'clock ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். 3 to 5, 5 to 7 அந்த மாதிரி 2 செஷன் வரும். அதுல பிராக்டிஸ் ட்ரைனிங் மேக்ஸிமம் 4 o'clock அப்புறமா தான் வரும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, நன்றிம்மா. ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிடலாமா?